ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, சொல்லும் பொருளும் 6th-லேருந்து 10th வரைக்கும் உள்ளது நாம் நியூ புக்குன்றது நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் ஓல்டு புக்கும் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே நான் ஓல்டு புக்கும் 6th-லேருந்து 10th வரைக்கும் உள்ளதை ஃபுல்லாக தரவாக நான் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே, இது நமக்கு 6th ஃபஸ்ட் டேர்ம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் டேர்மில் ஃபஸ்ட்டு நமக்கு வாழ்த்து பகுதி இருக்கும். ஸோ இதில் நமக்கு சொல்லும் பொருளும் மாதிரி எதுவும் கிடையாது. அடுத்தது பாருங்கள், திருக்குறள் இருக்குது. ஸோ ஆர்வலர் அப்படின்னாக்கா அன்புடையர். ஆர்வலர் அன்புடையர். புன்கண்ணீர் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர். புன்கண்ணீர் அப்படின்னாக்கா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர். பூசல் தரும் அப்படின்னா வெளிப்பட்டு நிற்கும். பூசல் தரும் அப்படின்னாக்கா வெளிப்பட்டு நிற்கும். ஸோ வீடியோ பார்க்கும்போதே என் கூடவே நான் சொல்ல அப்படியே கவனத்தோடு படிச்சுட்டே வந்துடுங்க. என்பு அப்படின்னா எலும்பு. ஓகேங்களா? என்பு அப்படின்னாக்கா என்னது? எலும்பு. ஸோ இந்த இடத்துல அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார், என்பும் உரியர் பிறருக்கு. அதாவது அன்பு இல்லாதவங்க எல்லாமே தன்னுடையது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அன்பு உடையவங்களோ தன்னுடைய எலும்பு கூட மற்றவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்துல என்புன்றது எலும்பு மட்டும் சொல்லலை, உடல், பொருள், ஆவி இது எல்லாத்தையுமே குறிக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, வழக்கு அப்படின்னா வாழ்க்கை நெறி. வழக்கு வாழ்க்கை நெறி. ஆறுயிர் அப்படின்னா அருமையான உயிர். ஆறுயிர் அப்படின்னாக்கா அருமையான உயிர். என்பு எலும்பு. என்பு அப்படின்னாக்கா எலும்பு. அடுத்தது பாருங்கள், ஈனும் தரும். ஈனும்னா தரும். ஆர்வம் விருப்பம், அதாவது வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆர்வம்னாலே என்னது? விருப்பம். அடுத்தது நண்புனா நட்பு. ஓகேங்களா? ஸோ நண்பு அப்படின்னாக்கா நட்பு. வையகம் உலகம். வையகம்னா உலகம். என்ப அப்படின்னா என்பார்கள். என்ப அப்படின்னா என்பார்கள். மரம் வீரம். இந்த ரா என்ன ரான்றது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மரம்னா வீரம். கருணை வீரம் இரண்டிற்குமே அன்புதான் அடிப்படை என்பது பொருள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் மரம்னா வீரம்ன்றது நோட் பண்ணிக்கணும். ரொம்ப முக்கியமான சொற்பொருள் அது. என்பிலது அப்படின்னாக்கா என்பு இல்லாதது, அதாவது எலும்பு இல்லாதது, அதாவது புழு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ என்பிலது அப்படின்னாக்கா எலும்பு இல்லாதது, அதாவது என்னது? புழு தான் சொல்லுவாங்க. அன்பில்லது அப்படின்னாக்கா அன்பில்லாத உயிர்கள். அடுத்தது பாருங்க, ஸோ வற்றல் மரம் அப்படின்னாக்கா வாடிய மரம். வற்றல் மரம்னா என்னது? வாடிய மரம். ஓகேங்களா? அடுத்தது வன்பார்க்கன் அப்படின்னாக்கா பாலை நிலத்தில். வன்பார்க்கன் அப்படின்னாக்கா என்னது? பாலை நிலத்தில். ஸோ தளிர்த்தற்று. தளிர்த்தற்று அப்படின்னாக்கா தளிர்த்தது போல. தளிர்த்தற்று அப்படின்னாக்கா என்னது? தளிர்த்தது போல. வற்றல் மரம் வாடிய மரம் ஆகும். புறத்துறுப்பு உடல் உறுப்புகள். புறத்துறுப்பு அப்படின்னா உடல் உறுப்புகள். எவன் செய்யும் என்ன பயன். எவன் செய்யும் அப்படின்னாக்கா என்ன பயன். அடுத்தது ஸோ அவ்வளோதான் நமக்கு சொல்லும் பொருளும்ன்றது இதில் நமக்கு. ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது தான். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஓகே, நமக்கு அதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை. ஸோ நமக்கு முடிஞ்ச வரைக்கும் வாழ்த்து பகுதி, அடுத்தது திருக்குறள், இதில் தான் நமக்கு இந்த சொல்லும் பொருளும் அப்படின்றது இருக்கும். சரிங்களா ஆஃபீஸர்? ஓகே, இப்போ நாலடியார் இருக்குங்களா? ஸோ நாலடியாரில் பாருங்கள், நாய்க்கால் அப்படின்னா நாயின் கால். ஈக்கால் அப்படின்னா ஈயின் கால். நன்கணியர் நெருங்கி இருப்பவர். நன்கணியர் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா நெருங்கி இருப்பவர் ஆவார். எண்ணாம் என்ன பயன். சேய்மை தொலைவு. சேய்மைனா தொலைவு. செய் வயல். செய் அப்படின்னாக்கா வயல். அணையார் அப்படின்னா போன்றோர். அணையார் போன்றோர். அடுத்தது பாருங்கள், பாரத தேசம் பாரதியாருடையது. ஸோ இதில் சொல்லும் பொருளும் பாருங்கள், தலை சாயுதல் அப்படின்னாக்கா ஓய்ந்து படுத்தல். தலை சாயுதல் அப்படின்னாக்கா ஓய்ந்து படுத்தல். வன்மை கொடை. இந்த வன்மை எந்த நான் இருக்குன்றது நீ கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும். 3 சுழி நான் வந்தாக்கா அது கொடை. ஓகேங்களா? ஈகை கொடை அந்த மாதிரி சொல்லுவோம். உழுபடை வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள். ஸோ உழுபடை அப்படின்னாக்கா வேளாண்மை செய்வதற்கு பயன்படும் கருவிகள் உழுபடைன்னு சொல்லுவோம். கோணி சாக்கு. நடை சாலையில் செல்லும் வண்டிகள். பரப்பு பறக்கும் வானூர்தி. அந்த மாதிரி வானூர்தி முதலினை பற்றி சொல்கிறது பரப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ ஞாலம்னா உலகம். ஞாலம்னா உலகம்.
அடுத்தது உவந்து செய்வோம், விரும்பி செய்வோம். தமிழ் மகள் சொல்லிட்டு இந்த பாடலில் ஔவையாரை சொல்லியிருப்பாங்க, ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்று தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிர்தம் என்போம். ஸோ ஜாதி இரண்டொழிய வேறில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாருனாக்கா ஔவையார். ஓகேங்களா? ஸோ தமிழ் மகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல தமிழ் மகள் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் யாரை குறிப்பிடுகின்றார் அப்படின்னாக்கா ஔவையாரை தான் குறிப்பிடுகின்றார். மேலவர், மேலோர். கீழவர், கீழோர். மற்றோர் அப்படின்னாக்கா பிறருக்கு உதவும் நேர்மையற்றோர். மற்றோர்னா பிறருக்கு உதவுகின்ற நேர்மையற்றோராக இருப்பார். நெறியில் நின்று அப்படின்னா அறநெறியில் நின்று, நெறியில் நின்று அறநெறியில் நின்று. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னாக்கா ஓகே, அடுத்தது நான்மணி கடிகை இருக்குது ஆஃபீஸர். ஸோ நான்மணி கடிகை பார்த்திங்க அப்படின்னாக்கா மடவார் அப்படின்னா பெண்கள். ஓகேங்களா? ஸோ பெண்களை வந்து மடவார் அப்படின்னு சொல்லுவாங்க. தகைசால், பண்பில் சிறந்த, மனக்கினிய, மனதுக்கு இனிய, காதல் புதல்வர், அன்பு மக்கள், ஓதின், எதுவென்று சொல்லும் பொழுது, புகழ்சால், புகழை தருகின்ற, உணர்வு, நல்லெண்ணம். ஸோ மடவார் அப்படின்னா பெண்கள், தகைசால், பண்பில் சிறந்த, மனக்கினிய, மனதுக்கு இனிய, காதல் மக்கள், அதாவது காதல் புதல்வர்னா அன்பு மக்கள், ஓதின், எதுவென்று சொல்லும் பொழுது, புகழ்சால், புகழை தரும். புகழ்சால் அப்படின்னாக்கா புகழை தரும், உணர்வு, நல்லெண்ணம். மடவார் பெண்கள், தகைசால், பண்பில் சிறந்த, மனக்கினிய, மனதுக்கு இனிய, காதல் புதல்வர், அன்பு மக்கள், ஓதின், எதுவென்று சொல்லும் பொழுது, புகழ்சால், புகழை தரும், உணர்வு, நல்லெண்ணம். ஸோ மடவார் பெண்கள், தகைசால், பண்பில் சிறந்த, மனக்கினிய, மனதுக்கு இனிய, காதல் புதல்வர், அன்பு மக்கள், ஓதின், எதுவென்று சொல்லும் பொழுது, புகழ்சால், புகழை தரும், உணர்வு என்பது நல்லெண்ணம். ஓகே ஆஃபீஸர், ஃபஸ்ட் டேர்ம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது 6th ஸ்டாண்டர்ட் ஓல்டு செகண்ட் டேர்ம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து செய்யுளில் தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் சொற்பொருள் இருக்கும். ஸோ இசையமுது, பழமொழி 400, அடுத்தது சித்தர் பாடல், புறநானூறு, தென்னை எடுத்து திருவாக்கு. ஸோ இதில் உள்ளதை நம்ம வந்து சொற்பொருள் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இசையமுது. இசையமுது யார் அப்படின்னாக்கா புரட்சி கவிஞர் பாரதிதாசன். சொற்பொருள் பாருங்கள், வானப்புனல், மழை நீர். வானப்புனல் அப்படின்னாக்கா மழை நீர். வையத்து அமுது, உலகின் அமுதம். வையத்து அமுது அப்படின்னாக்கா வையம்னா உலகம். சரிங்களா? ஓகே, வையம்னா உலகம். தகரப்பந்தல், தகரத்தால் அமைக்கப்பட்ட பந்தல். பொடினா மகரந்த பொடி. தழை, செடி. தழையா வெப்பம், பெருகும் வெப்பம். தழையா வெப்பம் அப்படின்னாக்கா பெருகும் வெப்பம், அதாவது குறையாத வெப்பம் எனவும் பொருள் கொள்ளலாம் சொல்கிறாங்க. ஸோ தழைக்கவும் அப்படின்னாக்கா குறையவும், இது ரொம்ப முக்கியமானது. தழைக்கவும் அப்படின்னாக்கா குறையவும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பழமொழி 400. ஸோ பழமொழி 400 நூலின் ஆசிரியர் யார்? முன்றுரை அறையினார். இதில் பாருங்கள், ஆற்றவும் அப்படின்னாக்கா நிறைவாக. ஆற்றவும், நிறைவாக. நாற்றிசை, அதாவது 4 திசைகளை குறிப்பதான் நாற்றிசைன்னு சொல்லுவாங்க. தமவேயம் அப்படின்னாக்கா தம்முடைய நாடுகளே. தமவேயம் அப்படின்னாக்கா தம்முடைய நாடுகளே. ஆற்றுணா, அதாவது வழிநடை உணவு. ஆற்றுணா அப்படின்னாக்கா என்ன மீனிங்? வழிநடை உணவு. இது ரொம்ப முக்கியமானது. ஆற்றுணா அப்படின்னா வழிநடை உணவு. வழிநடை உணவுன்னு சொல்லலாம், இல்லைன்னா கட்டுச்சோறுன்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்தது சித்தர் பாடல். இதில் பாருங்கள் சொற்பொருள், வெய்ய வினை, துன்பம் தரும் செயல். வெய்ய வினை அப்படின்னாக்கா துன்பம் தருகின்ற செயல். வேம்பு, கசப்பான சொற்கள். வேம்பு அப்படின்னா கசப்பான சொற்கள். வீராப்பு, இருமாப்பு. வீராப்பு அப்படின்னாக்கா இருமாப்பு. பலரில் அப்படின்னாக்கா பலருடைய வீடுகள். புகழல் ஒண்ணாதே அப்படின்னா செல்லாதே. சாற்றும், புகழ்ச்சியாக பேசுவது. கடம் அப்படின்னா உடம்பு. ஓகேங்களா? ஸோ கடம்னா என்னது? உடம்பு. அடுத்தது புறநானூறு. ஔவையாருடைய புறநானூறு பாடல் வரிகள். இதில் சொல்லும் பொருளும் பாருங்க. ஒன்றோ அப்படின்னா தொடரும் சொல். ஒன்றோ அப்படின்னாக்கா தொடரும் சொல். நாடாகு ஒன்றோ, நாடாக இருந்தால் என்ன அல்லது என்ற மாதிரி தொடங்குகின்ற ஒரு வார்த்தையாக வந்து இருக்கும். அவள்னா பள்ளம். இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அவள் அப்படின்னாக்கா பள்ளம். அவள் பள்ளம். சரிங்களா? மிசைனா மேடு. இதுவும் நமக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஆடவர்னா ஆண்கள் அப்படின்றது தெரிஞ்சது தான். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து மனிதர்களை பொதுவாக குறிப்பதாக வந்து இருக்கும். நல்லை அப்படின்னாக்கா நல்லதாக இருக்கிறாய். சரிங்களா? ஓகே ஆஃபீஸே, இப்போ நம்ம வந்து செகண்ட் டேர்ம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது 6th ஓல்டு. ஓகேங்களா?
6th வேர்டில் 3rd டேர்மில் பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்தோம்னாக்கா திருக்குறள், செய்யும் தொழிலே தெய்வம், அடுத்தது தனிப்பாடல், அந்த காலம் இந்த காலம், குற்றால குறவஞ்சி, மரமும் பழைய குடியும். ஸோ இதுலேருந்து நமக்கு வந்து சொல்லும் பொருளும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு திருக்குறள் பாருங்கள். ஈரம் அப்படின்னா அன்பு. ஈரம்னா என்னது? அன்பு. அலையி கலந்து, அலையி அப்படின்னா கலந்து. படிறு வஞ்சம், படிறு அப்படின்னாக்கா வஞ்சம். செம்பொருள் மெய்ப்பொருள், செம்பொருள் அப்படின்னாக்கா மெய்ப்பொருள். அகன், அகன்னா அகம் அல்லது உள்ளம், சரிங்களா? அகன் அப்படின்னாக்கா அகத்தை குறிக்கும், அகம்னாலே உள்ளம் தான். அமர் விருப்பம், அமர்னா விருப்பம், இது இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அமர்ந்து அப்படின்னா விரும்பி, அமர்ந்துனா விரும்பி, நாடினாலும் விரும்பி தான், ஓகேங்களா? அமர்ந்து நாள் விரும்பி, நாடினாலும் விரும்பி தான். முகன்னா முகம். ஸோ அகன்னா எப்படி அகமாச்சோ அதே மாதிரி முகன்னா முகம். இன்சொல் இனிய சொல், இன்சொலன் இனிய சொற்களை பேசுபவன். அமர்ந்து விரும்பி, ஓகேங்களா? ஸோ நாடினாலும் விரும்பி, அமர்ந்துனாலும் விரும்பி. அகத்தான் ஆம், உள்ளம் கலந்து. இன்சொலினிதே அப்படின்னா இனிய சொற்களை பேசுதலே. துன்புறும் துன்பம் தரும், இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. துன்புறும் அப்படின்னாக்கா துன்பம் தரும். துவாமை வறுமை, துவாமைனா வறுமை. யார் மாட்டும் எல்லாரிடமும், யார் மாட்டும் அப்படின்னா எல்லாரிடமும். இன்புறும்னா இன்பம் தரும், துன்புறும்னா துன்பம் தரும், இன்புறும்னா இன்பம் தரும். துவாமைனா வறுமை, யார் மாட்டும் எல்லாரிடமும். ஒருவருக்கு ஒருவனுக்கு. அணி அப்படின்னாக்கா அழகுக்காக அணியும் நகைகள், சரிங்களா? ஸோ அணினாலே என்னதான் அப்படின்னாக்கா அழகு. அல்லவை அப்படின்னா பாவம், அல்லவைனா என்னது? பாவம். நாடினா விரும்பி, ஓகேங்களா? ஸோ அமர்ந்து விரும்பி, நாடி விரும்பி. அல்லவைனா பாவம். நயனின்று நல்ல பயன்களை தந்து, நயனின்று நல்ல பயன்களை தந்து. நன்றி நன்மை. பயக்கும் கொடுக்கும். தலைப்பிரியா சொல், நீங்காத சொற்கள். அடுத்தது சிறுமைனா துன்பம், சிறுமைனா துன்பம், ஓகேங்களா? மறுமைனா மறுபிறவி, இம்மைனா இப்பிறவி. மறுமை மறுபிறவி, இம்மை இப்பிறவி. சிறுமை அப்படின்னா துன்பம். இனிதீன்றல், இனிதீன்றல் அப்படின்னாக்கா உண்டாக்குதல், அதாவது இனிது கூட்டல் ஈன்றல் அப்படின்னு பிரிக்கலாம். இல்லை ஈன்றல் அப்படின்னாக்கா வந்து தருதல், உண்டாக்குதல் என்ற மீனிங்கை கொடுக்கும், சரிங்களா? ஈன்றல் அப்படின்னாக்கா தருதல், உண்டாக்குதல் அப்படின்ற மீனிங் கொடுக்கும், ஓகேங்களா ஆஃபீஸர்? வன்சொல் அப்படின்னா கடுஞ்சொல், வன்சொல் அப்படின்னாக்கா கடுஞ்சொல். எவன் கொலோ அப்படின்னா ஏனோ, அதாவது என்ன காரணமோ அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கவர்தல் நுகர்தல். அற்று அது போன்றது, ஓகேங்களா? அற்றுனா அது போன்றது. கவர்தல் அப்படின்னாக்கா நுகர்தல். ஸோ அடுத்தது செய்யும் தொழிலே தெய்வம், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். செயல் வந்து நமக்கு வந்து சொற்பொருள் அப்படின்றது இல்லை, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு செய்யுள் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்தது தனிப்பாடல். இதில் வந்து பாருங்கள் சொல்லும் பொருளும். ரச்சித்தானா காப்பாற்றினானா, ரச்சித்தானா அப்படின்னாக்கா காப்பாற்றினானா. அல்லைத்தான் அதுவும் அல்லாமல், அல்லைத்தான் அதுவும் அல்லாமல். ஆரைத்தான் யாரைத்தான். பதுமத்தான் தாமரையில் உள்ள பிரம்மன். ஸோ பதுமத்தான் அப்படின்னாக்கா தாமரையில் உள்ள பிரம்மன். புவினா உலகம், புவி வையம் இதெல்லாமே நமக்கு உலகத்தை குறிக்கின்ற சொற்கள் ஆகும். ஸோ ரச்சித்தானா காப்பாற்றினானா, அல்லைத்தான் அதுவும் அல்லாமல், ஆரைத்தான் யாரைத்தான், பதுமத்தான் அப்படின்னாக்கா தாமரையில் உள்ள பிரம்மன். இந்த மாதிரி சிவன் பிரம்மன் அவர் பேர் என்ன விஷ்ணு, இந்த மாதிரிலாம் குறிக்கிற மாதிரி வார்த்தைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? புவி அப்படின்னாக்கா உலகம், சரிங்களா? ஸோ அடுத்து அந்த காலம் இந்த காலம் வந்து உடுமலை நாராயண கவி. ஸோ இதில் நமக்கு வந்து சொல்லும் பொருள் எல்லாம் கிடையாது, ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட்டாக ஆசிரியர் குறிப்பு தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள் குற்றால குறவஞ்சி. ஸோ இதில் வந்து நிறையவே இருக்குது நம்ம சொல்லும் பொருளும். வானரங்கள் இந்த சொல்லானது பொதுவாக குரங்குகளை குறிக்கும், ஆனால் இங்கே வந்து ஆண் குரங்குகளை குறிக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ பொதுவாகவே வானரங்கள் அப்படின்னாலே வந்து குரங்குகளை தான் குறிக்கும். சரி, ஆனால் வந்து இந்த பாடலில் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம். ஸோ வானரம் அப்படின்றது ஆண் குரங்கையும், மந்தின்றது பெண் குரங்கையும் சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா? அதாவது ஆண் குரங்கு வந்து கனியை கொடுத்து பெண் குரங்குடன் வந்து கொஞ்சி பேசி விளையாடும் அப்படின்ற மாதிரி வந்து வரையும். ஸோ வானரங்கள் அப்படின்றது பொதுவாக வந்து குரங்களை குறிப்பது, இந்த இடத்துல ஆண் குரங்கு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி மந்தி அப்படின்னாக்கா பெண் குரங்கு. ஸோ வானரம்னா ஆண் குரங்கு, மந்தினா பெண் குரங்கு, ஓகேங்களா? அடுத்தது வான்கவிகள் அப்படின்னாக்கா தேவர்கள், வான்கவிகள் தேவர்கள். கமன சித்தர் வான்வழியே நினைத்த இடத்துக்கு செல்லும் சித்தர்கள். ஸோ வான்வழியே நினைத்த இடத்துக்கு செல்லும் சித்தர்கள் என்ன சொல்லுவாங்க? கமன சித்தர். காய சித்தி அப்படின்னாக்கா மனிதனுடைய இறப்பை நீக்கி காக்குகின்ற ஒரு மூலிகை தான் காய சித்தி, ஓகேங்களா? மனிதனுடைய இறப்பை
நீக்கி காக்கைகின்ற மூலிகை தான் என்னது காயசித்தி. பரிக்கால், பரினா என்ன குதிரை சரிங்களா. ஸோ குதிரைக்கால். கூணல் அப்படின்னாக்கா வளைந்த ஓகேங்களா. ஸோ கூணல், கூண் வளைஞ்சி போயிருக்கு சொல்லுவாங்களா. ஸோ கூணல்னா வளைந்த. வேணி அப்படின்னா சடை ஓகேங்களா. ஸோ வேணி அப்படின்னாக்கா சடை. மின்னார்னா பெண்கள் ஓகேங்களா. மின்னார் அப்படின்னா பெண்கள். மருங்கு இடை. சூளுலை அப்படின்னா கருவை தாங்கும் துன்பம். இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. மின்னார் பெண்கள், மருங்கு இடை, சூளுலை அப்படின்னாக்கா கருவை தாங்குகின்ற துன்பம் ஓகேங்களா. இது வந்து நமக்கு குற்றால குறவஞ்சியில் உள்ள சொற்பொருள். அடுத்தது பாருங்கள், அழகிய சொக்கநாதருடைய மரமும் பழைய குடியும். இதில் வந்து சொல்லும் பொருள் என்ன இருக்குது அப்படின்னாக்கா, கோட்டு மரம் அப்படின்னாக்கா கிளைகளை உடைய மரம். பீற்றல் குடை அப்படின்னாக்கா பீந்த குடை, அதாவது வந்து கிழிஞ்சு போன குடை அப்படின்ற மாதிரி சொல்கிறது ஓகேங்களா. ஸோ கோட்டு மரம் அப்படின்னாக்கா கிளைகளை உடைய மரம் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதோட நாம் 6th ஓல்டு அப்படின்றது ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம்ன்றது கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகேங்களா. ஓகே, அடுத்தது 7th என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே ஆஃபீஸ், இப்போ நம்ம வந்து 7th ஓல்டில் ஃபஸ்ட் டேர்ம் இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து எப்பயுமே ஒரு டேர்ம் ஃபஸ்ட் டேர்ம் அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு வாழ்த்தோடு தான் ஆரம்பிக்கிறாங்க ஓகேங்களா. இது வந்து திருவிக்காவுடைய ஒரு வாழ்த்து பாடல். இதில் சொற்பொருள் பாருங்கள். பண் அப்படின்னா இசை, பண்ணா இசை. வன்மை கொடைத்தன்மை ஓகேங்களா. ஸோ இந்த நா வந்துச்சுனாக்கா அது வந்து கொடைத்தன்மை, அதே இந்த நா வந்துச்சுனாக்கா அது வறுமை ஓகேங்களா. ஸோ வன்மை கொடைத்தன்மை, இந்த வன்மைனா வறுமை. போற்றி அப்படின்னா வாழ்த்துகிறேன் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ப்ரீவியஸ் இயரில் இதையும் கேட்டிருக்காங்க. பண் இசை, வன்மை கொடைத்தன்மை, 3 சுழினா கொடைத்தன்மை, 2 சுழினா வந்தாக்கா வறுமை, போற்றி அப்படின்னாக்கா வாழ்த்துகிறேன். அடுத்தது திருக்குறள் ஓகேங்களா. ஸோ திருக்குறளில் சொல்லும் பொருளும். புரை அப்படின்னாக்கா குற்றம், புரைனா குற்றம், பயக்கும் அப்படின்னா தரும். ஸோ புரை குற்றம், பயக்கும் தரும். சுடும்னா வருத்தும், சுடும் அப்படின்னாக்கா வருத்தும் ஓகேங்களா. அடுத்தது அன்ன அப்படின்னா அவை போல்வன. எய்யாமை அப்படின்னா வருந்தாமை. அகம்னா உள்ளம், அமையும்னா உண்டாகும் சரிங்களா. அகம் உள்ளம் அமையும் உண்டாகும், அவ்வளோதான் சரிங்களா ஆஃபீஸர். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ மூசிக்கனார் அவர்கள் எழுதிய புறநானூறு பாடல் வரிகள். இதில் சொல்லும் பொருளும் பாருங்கள். அறிகை அறிதல் வேண்டும். தானை படை. கடனே கடமை. ஸோ அறிகை அப்படின்னாக்கா அறிதல் வேண்டும். தானை அப்படின்னா படை. கடனே அப்படின்னாக்கா கடமை ஓகேங்களா. ஓகே, அடுத்தது பாருங்கள். முதுமொழி காஞ்சி. ஸோ முதுமொழி காஞ்சி மதுரை கூடலூர் கிழார். இதில் சொற்பொருள் பாருங்கள். ஆறுகளி அப்படின்னாக்கா நிறைந்த ஓசையுடைய கடல். ஆறுகளி அப்படின்னாக்கா என்னது, நிறைந்த ஓசையுடைய கடல் ஆகும். காதல் அப்படின்னாக்கா அன்பு விருப்பம். காதல்னா அன்பு விருப்பம். மேதை அப்படின்னாலே வந்து அறிவு ஓகேங்களா. ஸோ அறிவு, அறிவாளியாக இருக்கிறத சொல்லுவாங்க. மேதைனா அறிவு நுட்பம். வன்மை அப்படின்னா ஈகை கொடை சொன்னங்களா. ஸோ ஈகை அப்படின்றதையும் சொல்லலாம், இல்லைனா கொடைன்னு கூட சொல்லலாம். ஸோ வன்மைனா ஈகை கொடை. பிணி அப்படின்னா நோய். பிணினா என்னது நோய். மெய் உடம்பு, மெய்னா உடம்பு. அடுத்தது பாருங்கள். நாணம் அப்படின்னாக்கா செய்யக்கூடாததனை செய்ய அச்சப்படுதல். சிறந்தன்று சிறந்தது. சிறந்தன்று அப்படின்னாக்கா சிறந்தது. வழிபடுதல் அப்படின்னாக்கா போற்றி வணங்குதல். அடுத்தது தனிப்பாடல் பாடல் 1 ஓகேங்களா. காலமேக புலவுடைய இரட்டுறு மொழிதல். இதில் பாருங்கள். சுழி அப்படின்னாக்கா உடல் மீது உள்ள சுழி. நீர் சுழி, அதாவது சுழி அப்படின்னாக்கா உடல் மீது உள்ள சுழின்னு சொல்கிறாங்க. நீர் சுழி அப்படின்றது சொல்கிறாங்க ஓகேங்களா. அடுத்தது துண்ணலர்னா பகைவர். துண்ணலர் பகைவர். அப்புறம் அழகிய மலர், ரெண்டுமே குறிக்கின்றது ஓகேங்களா. ஸோ துண்ணலர்னா பகைவரையும் குறிக்கும், அழகிய மலர் என்பதையும் குறிக்கின்றது. பரிவாய் அன்பாய். பரிவாய் அப்படின்னாக்கா அன்பாய். சாடும் அப்படின்னாக்கா தாக்கும் இழுக்கும். சாடும் அப்படின்னாக்கா தாக்கும் இழுக்கும். ஆடுபரி அப்படின்னாக்கா ஆடுகின்ற குதிரை. ஸோ பரி அப்படின்னாலே என்ன அப்படின்னாக்கா குதிரை. பரி அப்படின்னாலே என்ன குதிரை ஆகும் சரிங்களா. ஸோ சுழினா உடல் மீது உள்ள சுழி, நீர் சுழி. தன்னலர் துண்ணலர் ஓகேங்களா. ஸோ துண்ணலர் அப்படின்னாக்கா வந்து பகைவர், அழகிய மலர் ரெண்டுத்தையும் குறிக்கும். அடுத்தது பரிவாய் அப்படின்னா அன்பாய். சாடும் அப்படின்னா தாக்கும் இழுக்கும், ரெண்டுமே குறிக்கும். ஆடுபரி அப்படின்னா ஆடுகின்ற குதிரையை குறிக்கும். அடுத்தது ஔவையாருடைய கல்விக்கு எல்லை இல்லை. இதில் சொற்பொருள் பாருங்கள். கைமண் அளவு 1 ஜான் எனவும் பொருள் கொள்ளலாம் சொல்கிறாங்க. மெத்த அப்படின்னா மிகுதியாக. மெத்தனா மிகுதியாக. பந்தயம் அப்படின்னா போட்டி. பந்தயம்னா போட்டி. புலவீர் அப்படின்னா புலவர்களே. கலைமடந்தை அப்படின்னாக்கா கலைமகள். இதில் இந்த கலைமடந்தை நோட் பண்ணிக்கோங்க. கலைமடந்தை அப்படின்னாக்கா என்னது கலைமகள்.
ஓகே ஆஃபீஸர், நம்ம 7th ஓல்டு ஃபஸ்ட் டேர்ம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது நமக்கு செகண்ட் டேர்ம். திரிகடுகம். ஆசிரியர் யார்? நல்லாதனார். இதில் பாருங்கள் சொல்லும் பொருளும். உண்பொழுது, உண்ணும் பொழுது. உண்பொழுது அப்படின்னாக்கா உண்ணும் பொழுது. பெரினும், பெற்றாலும். பெரினும் அப்படின்னாக்கா பெற்றாலும். பால் பற்றி, ஒரு பக்க சார்பு, அதாவது நடுவுநிலைமையிலிருந்து மாறுதல். ஓகேங்களா? ஸோ நடுவுநிலைமை இல்லை, அதுலேருந்து வந்து மாறி ஒரு பக்கத்தில் வந்து போய் நிற்கிற மாதிரி. ஸோ பால் பற்றி அப்படின்னா ஒரு பக்க சார்பு. தோல் வற்றி, தோல் சுருங்கி. தோல் வற்றி அப்படின்னாக்கா தோல் சுருங்கி. சாயினும், அழியினும். சாயினும் அப்படின்னாக்கா அழியினும். சான்றாண்மை, அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிற்றல். சான்றாண்மை அப்படின்னாக்கா அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிற்றல். குன்றாமை, குறையாது இருத்தல். குன்றாமை அப்படின்னாக்கா குறையாது இருத்தல். தூய்யம் அப்படின்னா தூய்மையுடையோர். தூய்யம் அப்படின்னாக்கா என்னது? தூய்மையுடையோர். அடுத்தது பாருங்க, ஈயும், அழிக்கும். ஈயும் அப்படின்னாக்கா அழிக்கும். நில்லாமை, நிலையாமை. நில்லாமை அப்படின்னா நிலையாமை. நெறி, வழி. தூய்மை, தூயத்தன்மை. மாந்தர்னா மக்கள். ஓகேங்களா? ஸோ ஈயும், அழிக்கும். நில்லாமை, நிலையாமை. நெறி, வழி. தூய்மை, தூயத்தன்மை. மாந்தர் அப்படின்னாக்கா மக்கள். நிறை ஒழுக்கம், மேலான ஒழுக்கம். நிறை ஒழுக்கம்னா என்னது? மேலான ஒழுக்கம். தேற்றாதான், கடைபிடிக்காதவன். வனப்பு, அழகு. அணினால அழகு, வனப்புனால அழகு. தூறு, புதர். வித்து அப்படின்னாக்கா விதை. ஸோ அடுத்தது திருவாரூர் நான்மணி மாலை குமரகுருபயிற்சினது. இதில் சொற்பொருள் பாருங்கள். என்பு அணிந்த அப்படின்னா எலும்பை மாலையாக அணிந்த. ஏன்னா என்புன்னா என்ன சொல்லியிருக்கோம்? என்பு அப்படின்னாலே எலும்பு. ஓகேங்களா? ஸோ எலும்பை மாலையாக அணிந்த. தென்கமலை, தெற்கில் உள்ள திருவாரூர். தென்கமலை அப்படின்னாக்கா தெற்கில் உள்ள திருவாரூர். ஓகேங்களா? பூங்கோயில் அப்படின்னாக்கா திருவாரூர் கோயிலுடைய பெயர்னு சொல்கிறாங்க. புண்ணியனார் அப்படின்னா இறைவர். ஸோ புண்ணியனார்னா யார் சொல்கிறாங்க? இறைவர். மண் சுமந்தார், வந்தி என்னும் கிழவுக்காக இறைவன் மண் சுமந்தார். உருகுவார் அப்படின்னாக்கா வருந்துவார். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், மெய்ப்பொருள் கல்வி வாணிதாசனுடையது. இதில் சொற்பொருள் பாருங்கள். பதுமை, உருவம். பதுமை அப்படின்னாக்கா உருவம். மெய்ப்பொருள், நிலையான பொருள். கணக்காயர் அப்படின்னாக்கா ஆசிரியர். பதுமைனா உருவம், மெய்ப்பொருள் நிலையான பொருள், கணக்காயர் அப்படின்னாக்கா ஆசிரியர். ஓகேங்களா? அடுத்தது இந்த தூங்கா நகர் அப்படின்னு இருக்குங்களா, இந்த மதுரை பற்றி அடிக்கடி கொஸ்டின் கேட்குறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, மதுரை என்னும் சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னாக்கா இனிமை. இதை நோட் பண்ணிக்கோங்க. மதுரை அப்படின்னாலே என்னது? இனிமை. இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது மதுரைக்கு கூடல் எனவும் ஆலவா எனவும் வேறு பெயர்கள் உண்டு. ஸோ இது லாஸ்ட்டாக நடந்த ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க, ஞாபகம் இருக்குங்களா? ஸோ ஆலவா என்று வழங்கப்படும் ஊர் எது அப்படின்னாக்கா மதுரை. மதுரைக்கு வழங்கப்படும் வேறு பெயர் என்ன? ஆலவாய். ஸோ மதுரைக்கு ஆலவாய் என்னும் பெயர் அமைந்ததாக எந்த நூல் குறிப்பிடுகின்றது அப்படின்னாக்கா திருவிளையாடல் புராணம். ஓகேங்களா? மதுரைக்கு ஆலவாய் என்ற பெயர் இருந்ததாக திருவிளையாடல் புராணம் குறிப்பிடுகின்றது. சரிங்களா? ஸோ இது வந்து மருதை அப்படின்ற மாதிரி வழங்கிய இந்த இடமானது காலப்போக்கில் மதுரை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் மருதைன்னு சொன்னாங்க. அது காலப்போக்கில் மதுரை அப்படின்ற மாதிரி வந்து வழக்கையில் வந்துருச்சு. ஆனால் கல்வெட்டில் என்னன்னு சொல்லியிருப்பாங்க? மதிரை. கல்வெட்டில் மதிரை என்று பொறிக்கப்பட்டுள்ள சொல்லியிருப்பாங்க. அப்போ மதுரைக்கு ஆரம்பத்தில் மருதைன்னு பெயரிட்டாங்க. ஆனால் அது காலப்போக்கில் மதுரை அப்படின்ற மாதிரி வந்து வழக்கில் வந்து விட்டது. கல்வெட்டில் மதிரை என்னும் பெயருடன் காணப்படுகின்றது. சரிங்களா? ஸோ இந்த மதுரையை வந்து தமிழ்கிழக்கூடல் அப்படி சொல்லிட்டு புறநானூறு சொல்லியிருக்கோம். அதாவது தமிழ்கிழக்கூடல் அப்படி சொல்லிட்டு புறநானூறும், தமிழ் வேலி அப்படி சொல்லிட்டு பரிபாடலும் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஆலவாய் அப்படின்னாலே மதுரை தான் குறிக்கும். ஓகேங்களா? இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது மருதகாசியோடைய ஏர்முனை அப்படின்ற ஒரு பாடல் வரியில் உள்ள சொற்பொருள் பாருங்கள். மாரி அப்படின்னா மழை. ஓகேங்களா? மாரினா என்னது? மழை. புனல்னா நீர். ஓகேங்களா? அடுத்து சேமம் நலம், தேசம் நாடு, முட்டு அப்படின்னா குவியல், நெத்தினா நெற்றி. மாரி மழை, சேமம் நலம், தேசம் நாடு, முட்டு அப்படின்னா குவியல், நெத்தி அப்படின்னாக்கா நெற்றி. ஓகேங்களா? அடுத்தது அம்மானை. ஓகேங்களா? ஸோ அம்மானை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னாக்கா இது வந்து பெண்கள் விளையாடும் விளையாட்டு. ஓகேங்களா? இது என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா 3 பேர் வந்து வட்டமாக உட்கார்ந்து கொண்டு கல்லை மேலே இருந்து பிடித்தாடுவது அம்மானை. இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? 3 பேர் வட்டமாக உட்கார்ந்து கொண்டு கல்லை மேலிருந்து பிடித்தாடுவது கூட விளையாடுவது தான் அம்மானை என்பது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் புக்கை வந்து ஒரு டைமுக்கு 3 டைமாவது கண்டிப்பாக ரீடு விடணும். ரீடு விட்டிங்கன்னா மட்டும்தான் தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த டாப்பிக்லேருந்து வேணாலும் நமக்கு கண்டென்ட் அப்படின்றது எப்படி வேணால் கொடுக்கலாம். சரிங்களா ஆஃபீஸர்? ஓகே ஆஃபீஸர், இப்போ அடுத்து நம்ம வந்து 7th ஓல்டில் 3rd term. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுவே நமக்கு வந்து பொங்கல் வழிபாடு பிச்சைமூர்த்தியுடையது.
இதில் சொற்பொருள் பாருங்கள். ஸோ திரு அப்படின்னாக்கா செல்வம். திரு அப்படின்னாக்கா என்னது? செல்வம். நிவேதனம் படையலமுது. நிவேதனம் அப்படின்னாக்கா படையலமுது. கனகம் பொன். கனகம் அப்படின்னாக்கா பொன். புரவி அப்படின்னாக்கா குதிரை. சரிங்களா? ஸோ புரவி அப்படின்னாலே என்ன சொல்லியிருக்கேன்? புரவினாலும் குதிரை, பரினாலும் குதிரை. சரிங்களா? ஸோ புரவினாலும் குதிரை, பரினாலும் குதிரை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கனகம்னா பொண்ணு. அடுத்தது நிவேதனம்னா படையலமுது. திருனா செல்வம். கோ அப்படின்னா அரசன். ஓகேங்களா? கோனா அரசன். கடுகி விரைந்து. கடுகி அப்படின்னாக்கா விரைந்து. அடுத்தது உழவின் சிறப்பு. கம்பருடைய பாடல் வரிகள். இதில் சொல்லும் பொருள் பாருங்கள். மேழி கலப்பை மற்றும் ஏறு ரெண்டுத்தையும் குறிக்கும். மேழினா கலப்பையும் குறிக்கும், ஏறு என்பதையும் குறிக்கும். வேந்தர்னா மன்னர். கோ அப்படின்னா அரசன் பார்த்தோம். வேந்தர் அப்படி சொல்லிட்டு மன்னன் சொல்கிறாங்க. ஆழி அப்படின்னா மோதிரம். ஆழி அப்படின்னாக்கா மோதிரம், கடல். ஓகேங்களா? ஆழி அப்படின்னா மோதிரம், கடல். அடுத்தது வேற என்ன குறிக்கும்? சக்கரம். ஓகேங்களா? ஸோ கடல், மோதிரம், சக்கரம் இது எல்லாத்தையும் குறிப்பது தான் இந்த ஆழி என்பது. சூழ்வினை அப்படின்னா உண்டாகும் வறுமை துன்பம். காராளர் மேகத்தை ஆளுகின்றவர்களாகிய உழவர். ஓகேங்களா? ஸோ காராளர் அப்படி சொல்லிட்டு யாரை சொல்கிறாங்க? உழவரை தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி ஒரு நபரை குறிக்கிற மாதிரி எந்த வார்த்தையில் இருந்தாலும் அதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே. இது ஆழினா எழுதியிருக்கேன். ஆழினா கடல், மோதிரம், சக்கரம். ஓகேங்களா? ஸோ மேழினா கலப்பை, ரெண்டுத்தையுமே குறிக்கும். வேந்தர் மன்னர். ஆழி அப்படின்னா கடல், சக்கரம், மோதிரம். சூழ்வினை உண்டாகும் வறுமை துன்பம். காராளர் மேகத்தை ஆளுகின்றவர்களாகிய உழவர்கள். ஓகேங்களா? உழவர் தான் வந்து காராளர் சொல்கிறாங்க. இந்த நன்சை நிலம், புன்சை நிலம்ன்றது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீர்வளம் மிக்கது அப்படின்னாக்கா நன்சை நிலம், நீர்வளம் குறைந்தது அப்படின்னாக்கா புன்சை நிலம். அதனால் இந்த புன்சை நிலத்தை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்கா வானம் பார்த்த பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. புன்சை நிலத்தை என்னன்னு சொல்லுவாங்க? வானம் பார்த்த பூமி. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது காப்பு அப்படின்னாக்கா வந்து காத்தல் என்பது பொருளாகும். காப்பு அப்படின்னாக்கா என்ன மீனிங்? காத்தல் என்பது மீனிங் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் திருக்குறளில். ஓகேங்களா? ஸோ கசடு அப்படின்னா குற்றம். கசடு குற்றம். நிற்க அப்படின்னா கற்றவாறு நடக்க. நிற்க அப்படின்னாக்கா கற்றவாறு நடக்க. அடுத்தது எண் அப்படின்னா எண்கள். ஓகேங்களா? ஸோ எண் அப்படின்னாக்கா எண்களையும் குறிக்கும், கணக்கையும் குறிக்கும். அடுத்து எழுத்து அப்படின்னாக்கா இலக்கண இலக்கியங்கள், அதாவது வரி வடிவத்தில் நம்ம எழுதுவோம் பார்த்தீங்களா, அதை தான் சொல்லுவாங்க. அடுத்தது உவப்ப மகிழ. உவப்ப அப்படின்னா மகிழ. தலை கூடி ஒன்று சேர்ந்து. தலை கூடி அப்படின்னாக்கா ஒன்று சேர்ந்து. அடுத்தது பாருங்க. உடையார் அப்படின்னா செல்வர். உடையார் செல்வர். இல்லார் அப்படின்னாக்கா ஏழை. ஏக்கற்று கவலைப்பட்டு. ஏக்கற்று அப்படின்னாக்கா கவலைப்பட்டு. கடையர் அப்படின்னா தாழ்ந்தவர். கடையர் தாழ்ந்தவர். ஸோ உடையார்னா செல்வர், இல்லார்னா ஏழை, ஏக்கற்று கவலைப்பட்டு, கடையர் தாழ்ந்தவர். தொட்டனைத்து தோண்டும் அளவு. தொட்டனைத்து அப்படின்னாக்கா தோண்டுகின்ற அளவு. மாந்தர் மக்கள். மாந்தர் அப்படின்னாக்கா மக்கள். சாந்துணையும் சாகும் வரையிலும். சாந்துணையும் அப்படின்னாக்கா சாகும் வரையிலும். ஏமாப்பு பாதுகாப்பு. ஏமாப்பு அப்படின்னாக்கா பாதுகாப்பு. காமுறுவர் விரும்புபவர். காமுறுவர் அப்படின்னாக்கா விரும்புபவர். விழுச்செல்வம் சிறந்த செல்வம். விழுச்செல்வம் அப்படின்னாக்கா சிறந்த செல்வம். மாடுனா செல்வம். இது நமக்கு நல்லாவே ஃபெமிலியரான ஒரு கண்டென்ட் தான். மாடு அப்படின்னாக்கா செல்வம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள் முக்குடர் பல்லு. இதில் வந்து என்ன சொற்பொருள் இருக்கும் பாருங்கள். தத்தும் புனல். தத்தி செல்லும் நீர். புனல்னாலே வந்து நீர். ஓகேங்களா ஆஃபீஸர்? புனல் அப்படின்னாலே என்னது? நீர். ஸோ தத்தும் புனல் அப்படின்னாக்கா தத்தி செல்லும் நீர். முத்தம் அடைக்கும் அப்படின்னாக்கா முத்துகள் மிக்கு பெருகி இடையே அடைத்து கொண்டு கிடக்கும். கழிப்பு வேலை அப்படின்னாக்கா கருமார், கொல்லர், தட்டார் முதலியோர் செய்கின்ற தொழில்கள் தான் என்ன சொல்லுவாங்க? கழிப்பு வேலைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ கருமார், கொல்லர், தட்டார் இவங்க எல்லாருமே வந்து செய்கின்ற தொழில்கள் என்னன்னு சொல்லுவாங்க? கழிப்பு வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சித்திரம் அப்படின்னாக்கா சிறப்பான காட்சிகள். சித்திரம் அப்படின்னாக்கா சிறப்பான காட்சிகள். மதோன்மத்தர் பெரும்பித்தனாகிய சிவபெருமான். ஸோ மதோன்மத்தர் அப்படின்னாக்கா யாரை குறிக்கின்றது? சிவபெருமானை குறிக்கின்றது. எது நோட் பண்ணிக்கோங்க? மதோன்மத்தர். ஓகேங்களா? ஸோ மதோன்மத்தர் அப்படின்னாக்கா சிவபெருமானை குறிக்கின்றது. ஓகேங்களா ஆஃபீஸர்?
நெக்ஸ்ட்டு பாருங்கள் பாரதிதாசனுடைய எங்கள் தமிழ் பாடல் வரிகள். இதில் சொற்பொருள் பாருங்கள். கதி அப்படின்னா துணை, கதினா துணை, பேரு செல்வம். ஓகேங்களா. ஸோ மாடு அப்படின்னாலும் செல்வம் தான், பேரு அப்படின்னாலும் செல்வம் தான். நனி மிகுதி, நனி அப்படின்னாக்கா மிகுதி மிக்க ரெண்டுமே வரும். அடுத்தது தரம், தரம்னா தகுதி. ஓகேங்களா. ஸோ தரம் அப்படின்னாக்கா தகுதி. புவினா உலகம், புவி வையம் ரெண்டுமே நமக்கு உலகத்தை குறிக்கின்ற சொற்கள் ஆகும். கதி துணை, பேரு செல்வம், மாடு செல்வம், நனி மிகுதி மிக்க ரெண்டுமே வரும். தரம்னா தகுதி, புவியினாலும் உலகம், வையம்னாலும் உலகமாகும். அடுத்தது சீவக சிந்தாமணி. இந்த பாடலோட சொற்பொருள் பாருங்கள். விண் வானம். ஓகேங்களா. ஸோ விண்ணாலே என்னது வானம். வரைனா மலை, வரை மலை. முழவு மத்தளம். ஸோ மலையை குறிக்கின்ற சொல்லில் வந்து இந்த வரை அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கணும். மேரு மலை, வரைனாலும் மலை. ஓகேங்களா. ஸோ முழவுனா மத்தளம், மதுகரம்னா தேன் உண்ணும் வண்டு. இது இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. மதுகரம் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா தேன் உண்ணும் வண்டு. ஸோ விண் வானம், வரை மலை, முழவு மத்தளம், மதுகரம் அப்படின்னாக்கா தேன் உண்ணும் வண்டு. ஸோ இங்கே பாருங்க, அணி என்றால் அழகு என்பது பொருள். ஓகேங்களா. ஸோ அணி அப்படின்னாலே என்ன மீனிங் தான் அப்படின்னாக்கா அழகு. ஓகே ஆஃபீஸர், நம்ம 7th கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது 8th வந்தாச்சு. ஓகேங்களா. ஸோ இது வந்து 8th ஓல்டு ஃபஸ்ட் டேர்ம். எப்பவுமே நமக்கு வந்து ஃபஸ்ட் டேர்ம்னாலே வாழ்த்துல தான் ஆரம்பிக்குது. ஓகேங்களா. ஸோ தாய்மானவர் எழுதிய வாழ்த்து பாடல். இதில் சொல் பொருள் பாருங்கள். சுடர் ஒளி, சுடர் அப்படின்னாக்கா ஒளி. ஆனந்தம் மகிழ்ச்சி, ஆனந்தம் மகிழ்ச்சி. பராபரம் மேலான பொருள், பராபரம் அப்படின்னாக்கா மேலான பொருள், இறைவனை குறிக்கின்றது. ஓகேங்களா. ஸோ பராபரமே அப்படின்ற மாதிரி இறைவனை தான் குறிக்கின்றாங்க. சுடர் ஒளி, அதாவது சுடர்னா ஒளி, ஆனந்தம்னா மகிழ்ச்சி, பராபரம் மேலான பொருள், இறைவனை குறிக்கின்றது. அடுத்தது பாருங்கள், திருக்குறள் பாருங்கள். வினை செயல். ஓகேங்களா. வினைனாலே என்ன அப்படின்னாக்கா ஒரு செயலை குறிக்கின்ற ஒரு சொல்லாகும். காப்பு அப்படின்னா காவல். அடுத்தது பாருங்கள், நீரவர் அப்படின்னா அறிவுடையார், நீரவர் அறிவுடையார். கேண்மை நட்பு. பேதையார் அப்படின்னா அறிவு இல்லாதவங்க. ஓகேங்களா. பேதையார் அப்படின்னாக்கா அறிவு இல்லாதவங்கள தான் பேதையார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ நீரவர்னா அறிவுடையார், கேண்மை நட்பு, பேதையார் அறிவிலார். நவில்தோறும் கற்க கற்க, நவில்தோறும் அப்படின்னாக்கா கற்க கற்க. நயம் இன்பம். நகுதல் சிரித்தல், நகுதல் அப்படின்னாக்கா சிரித்தல். நட்டல் அப்படின்னாக்கா நட்பு கொள்ளுதல். ஓகேங்களா. நட்டல்னா நட்பு கொள்ளுதல். இடித்தல் அப்படின்னா கடிந்துரைத்தல், இடித்தல் கடிந்துரைத்தல். கிழமைனா உரிமை. இது இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. கிழமை அப்படின்னாக்கா உரிமை. ஸோ முகநக முகம் மலர. அகம்னா உள்ளம். ஆறு நல்வழி. ஓகேங்களா. ஸோ ஆறு அப்படின்றது ஒரு எண்ணெய் குறிக்கும், ஒரு நதியை குறிக்கும். ஓகேங்களா. அதான் இரு கரைகளுக்கு ஓடுகின்ற நதி நீர் பரப்பை குறிப்பது. அடுத்தது வழி. ஓகேங்களா. ஸோ ஒரு வழியை குறிப்பதும் ஆறு தான். உய்த்து செலுத்தி, உய்த்து அப்படின்னாக்கா செலுத்தி. அல்லல் துன்பம், அல்லல் அப்படின்னாக்கா துன்பம் ஆகும். உடுக்கை ஆடை, உடுக்கைனா ஆடை. இடுக்கண் துன்பம், இடுக்கண் அப்படின்னாக்கா துன்பம். ஸோ அல்லல்னாலும் துன்பம், இடுக்கண் அப்படின்னாலும் துன்பம் தான். களைவது நீக்குவது. கொட்பின்றி வேறுபாடு இல்லாமல், கொட்பின்றி வேறுபாடு இல்லாமல். ஊன்றும் தாங்கும். புனிதல் புகழ்தல், புனிதல் அப்படின்னாக்கா புகழ்தல். புல் அப்படின்னாக்கா கீழான. அடுத்தது பாருங்கள், இனியவை 40 பூதஞ்சேந்தன் எழுதினது. இதில் வந்து என்ன இருக்குது பார்க்கலாம். குழவி அப்படின்னா குழந்தை. ஓகேங்களா. ஸோ குழவினா குழந்தை, இது இம்பார்ட்டண்ட். பிணினா நோய். கழறும் பேசும். மயரி மயக்கம். சலவர் வஞ்சகர், சலவர் அப்படின்னாக்கா வஞ்சகர். மண்ணுயிர் நிலை பெற்ற உயிர், மண்ணுயிர் அப்படின்னாக்கா நிலை பெற்ற உயிர். அடுத்தது பாருங்க, குவைனா குவியல், குவை குவியல். மாறன் அப்படின்னா மன்மதன். ஓகேங்களா. மாறன் அப்படின்னாக்கா மன்மதன். ஓகேங்களா. ஸோ இதில் 2 தான் இருக்குது. இது வந்து சச்சிதானந்தன் எழுதிய தமிழ் பசி அப்படின்ற நூலில் உள்ள சொற்பொருள். குவை குவியல், மாறன் மன்மதன். ஸோ இங்கே பாருங்க, இதில் என்ன இருக்குது பாருங்களேன் இம்பார்ட்டண்ட்டாக. பீலி அப்படின்னா மயில் தோகை, பீலி அப்படின்னாக்கா மயில் தோகை. உகிர் நகம், உகிர்னா நகம். ஆழி அப்படின்னாக்கா கடல். சக்கரம் மோதிரம். ஓகேங்களா. ஆழி, ஆழி அப்படின்னாலே வந்து கடல், சக்கரம், மோதிரம். இது 3 வார்த்தையும் குறிக்கின்ற ஒரு சொல்லாக இருக்கும். அடுத்தது எயிறு அப்படின்னா பல், எயிறு அப்படின்னா பல். வேய் மூங்கில், இந்த வேய் மூங்கில்ல நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா. மடி சோம்பல், மடினா சோம்பல்.
நல்குறவு வறுமை, நல்குறவு அப்படின்னாக்கா வறுமை. ஸோ வினவினான் அப்படின்னாக்கா கேட்டான், நோக்கினார் அப்படின்னாக்கா பார்த்தார், விழித்தான் அப்படின்னா அழைத்தான். சரிங்களா? ஸோ கேணி கிணறு, பெற்றம்னா பசு. ஓகேங்களா? பெற்றம் அப்படின்னாக்கா பசு, கேணி அப்படின்னாக்கா கிணறு. ஓகேங்களா ஆஃபீஸர்? அடுத்து இங்கே பாருங்கள், கமலம்னா தாமரை, விஷம் நஞ்சு, புஷ்பம் மலர். ஸோ இங்கே பாருங்கள், பிரபந்தம் என்பதற்கு நன்கு கட்டப்பட்டது என்பது பொருள். ஓகேங்களா? ஸோ எங்கள் புக் பேக்கில் வந்து கோடிட்ட இடத்தில் உரிய பொருளை தேர்ந்தெடுத்து எழுது அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம அங்கே உள்ள லெசன் உள்ள பார்த்தது தான் இங்கே இருக்கும். குழவி அப்படின்னா குழந்தை, பிணினா நோய், சலவர் வஞ்சகர், கழறும் பேசும், குவை அப்படின்னா குவியல். அடுத்தது திருவள்ளுவ மாலை, கபிலர் எழுதிய திருவள்ளுவ மாலை. இதில் பாருங்கள், வல்லை நெல் குத்தும் பொழுது பெண்களால் பாடப்படும் உலக்கை பாட்டு தான் வந்து வல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அழகு அப்படின்னா கோழி. ஓகேங்களா? ஸோ இந்த லா வந்துச்சுனாக்கா என்ன அப்படின்னாக்கா கோழி. ஓகேங்களா? செய்தி நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஆஃபீஸர். வல்லை அப்படின்னாக்கா நெல் குத்தும் பொழுது பெண்கள் வந்து பாடுகின்ற ஒரு உலக்கை பாட்டு தான் வந்து வல்லைன்னு சொல்லுவாங்க. அழகு அப்படின்னா கோழி. ஓகேங்களா? அடுத்தது நலவெண்பா, புகழேந்தி புலவர் எழுதி நலவெண்பா. இதில் என்னென்ன சொற்பொருள் இருக்குன்னு பார்க்கலாம். ஆழி அப்படின்னா கடல். ஓகேங்களா? ஸோ ஆழினா கடல், சக்கரம், மோதிரம் என்ற 3 பொருளை தருவ சொற்களாக வந்து அமையும். வடியம்பு அப்படின்னா வடிக்கப்பட்ட அம்பு, வடியம்பு அப்படின்னாக்கா வடிக்கப்பட்ட அம்பு. விசும்பு அப்படின்னாக்கா வானம். ஓகேங்களா? ஸோ விசும்புனா வானம். அடுத்தது செற்றான் அப்படின்னாக்கா வென்றான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், அரவு அப்படின்னா பாம்பு, அரவுனா பாம்பு. பிள்ளை குறுகு, நாரை குஞ்சு. அடுத்தது வல்லை அப்படின்னாக்கா ஒரு வகை நீர்க்கொடி. ஓகேங்களா? அது வந்து ஒரு வகை நீர்க்கொடி ஆகும். கடானா எருமை, கடா அப்படின்னா எருமை. வவ்வி அப்படின்னாக்கா கவ்வி. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், சங்கின் பிள்ளை அப்படின்னா சங்கு குஞ்சுகள். அடுத்தது கொடி அப்படின்னாக்கா பவளக்கொடி. கோடு கொம்பு, கழி உப்பங்கழி, கழினா உப்பங்கழி. திரை அப்படின்னாக்கா அலை. மேதி எருமை. ஸோ கடானாலும் எருமை, மேதினாலும் எருமை. கல் அப்படின்னாக்கா தேன். ஸோ மது அப்படின்னாலும் தேன், கல்லுனாலும் தேன் தான். ஓகேங்களா? ஸோ புல் அப்படின்னாக்கா அன்னம். ஓகேங்களா? அன்னப்பறவை குறிக்கின்ற ஒரு சொல்லாக இருக்கும். அடுத்தது சேடி அப்படின்னா தோழி. ஈரிருவர் நால்வர், ஈரிருவர் அப்படின்னாக்கா நால்வர் என்ற மீனிங் வந்து கொடுக்கும். ஊசல் ஆடுற்றால், ஊசல் ஆடுற்றால் அப்படின்னாக்கா மனம் தடுமாறினாள். தார் அப்படின்னாக்கா மாலை, தார்னா மாலை. செம்மை சேர் அப்படின்னாக்கா புகழ்மிகு. கடிமாலை மணமாலை. சூழ்விதி அப்படின்னாக்கா நல்வினை, சூழ்விதி அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா நல்வினை ஆகும். அடுத்தது பாருங்க, காசினி நிலம், காசினினா நிலம். நன்னுதல் அப்படின்னாக்கா அழகிய நெற்றி. வெல்கி நாணி, வெல்கி அப்படின்னாக்கா நாணி. களிக்கூற அப்படின்னாக்கா மகிழ்ச்சி பொங்குகின்ற. ஓகேங்களா? அடுத்தது வயவேந்து அப்படின்னாக்கா வெற்றி வேந்தன், நலனை குறிப்பதாக வந்து அமைந்துள்ளது. ஒன்தாரை அப்படின்னாக்கா ஒளிமிக்க மலர் மாலை. ஒன்தாரை அப்படின்னாக்கா ஒளிமிக்க மலர் மாலை. மல்லம், மல்லல் அப்படின்னாக்கா வளம். மருகு அரச வீதி. மடனாகு இளைய பசு. மழவிடை இளம் காலை. ஓகேங்களா? மழவிடை அப்படின்னாக்கா இளம் காலை. செம்மாந்து அப்படின்னாக்கா பெருமிதத்துடன். ஸோ நம்ம அங்கே உள்ள லெசனில் பார்த்தா அப்படி புக் பேக்கில் இருக்குது பாருங்கள். ஆழி கடல், தார் மாலை, விசும்பு வானம், காசினி நிலம், அரவு பாம்பு, புல் அன்னம், மேதி எருமை, ஞாலம் உலகம், களிக்கூற மகிழ்ச்சி பொங்க, மழவிடை அப்படின்னாக்கா இளம் காலை. சரிங்களா? ஓகே ஆஃபீஸர், நாம் 8th ஸ்டாண்டர்ட் ஓல்டு ஃபஸ்ட் டேர்ம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது நமக்கு 8th ஓல்டு செகண்ட் டேர்ம். இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து விவேக சிந்தாமணி அப்படின்ற ஒரு செயல் பகுதி இருக்குது. இதில் பாருங்கள், மது அப்படின்னாக்கா தேன். ஓகேங்களா? ஸோ அங்கே என்ன பார்த்தோம், கல் ஞாபகம் இருக்குங்களா? ஸோ கல் அப்படின்னாலும் தேன் தான், மதுனாலும் தேன் தான். தீயங்கி மயங்கி, தீயங்கின்னா மயங்கி. சம்பு அப்படின்னா நாவல் பழத்தை குறிக்கும், சம்பு நாவல். மதியம்னா நிலவு. ஓகேங்களா? ஸோ நிலவை குறிக்கின்ற வேறொரு சொல் என்ன அப்படின்னாக்கா மதியம். மதியம் அப்படின்னாக்கா நிலவை குறிக்கின்ற சொல்லாகும். ஓகேங்களா? அடுத்தது அஸ்லாம்பிகை அம்மையார் எழுதிய பாரத தாய். இதில் என்ன சொற்பொருள் இருக்குன்னு பார்க்கலாம். வாய்மை உண்மை. வாய்மை அப்படின்னாக்கா உண்மை. கலையும் நீக்கும். வன்மை அப்படின்னாக்கா வள்ளல் தன்மை. ஸோ வன்மைனா வள்ளல் தன்மைன்னு சொல்லலாம், கொடைத்தன்மைன்னு சொல்லலாம், ஈகைன்னு சொல்லலாம். அதே 2 சொல்லினானா வறுமை. ஓகேங்களா? துலங்குதல் அப்படின்னாக்கா
விளங்குதல், துலங்குதல்னா விளங்குதல். சேய்மை அப்படின்னா தொலைவு, சேய்மை அப்படின்னாக்கா தொலைவு. தவம் பெரும்பேறு, தவம் அப்படின்னாக்கா பெரும் பேறு. ஓகேங்களா? ஸோ தாய்மை அன்பிறனை, தாய்மை கூட்டல் அன்பின் கூட்டல் தனை, இப்படி தான் பிரிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிரித்த இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தாச்சு ஆல்ரெடி. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ நமக்கு புக் பேக்லேயே கொடுத்துருங்க பாருங்கள். வாய்மைனா உண்மை, துலங்குதல் விளங்குதல், கலையும் நீக்கும், செய்மை தொலைவு, வன்மைனா வள்ளல் தன்மை, ஈகை கொடை அப்படின்னு சொல்லலாம். அது 2 சொல்லி நான் வச்சுனாக்கா வறுமை, தவம் அப்படின்னாக்கா பெரும்பேறு. நெக்ஸ்ட்டு பாருங்கள். திருமலர் எழுதிய திருமந்திரம் பாடலில் திடம் உறுதி, மெய்ஞானம் மெய்யறிவு, ஞானம் அப்படின்னாலே அறிவு, உபாயம் வழிவகை. ஸோ திடம்னா உறுதி, மெய்ஞானம்னா மெய்யறிவு, உபாயம் அப்படின்னாக்கா வழிவகை. அடுத்தது வீரமுனிவர் எழுதிய தேம்பாவணி பாடல். நகை அப்படின்னாக்கா புன்னகை. ஓகேங்களா? ஸோ நகை அப்படின்னாக்கா நம்ம அணிகின்ற நகை அணிகலன்களையும் குறிக்கும், அப்புறம் சிரிப்பையும் குறிக்கும். ஓகேங்களா? ஸோ இருபொருள் தருகின்ற ஒரு சொற்களில் இந்த நகை என்பது வரும். முகைனா மொட்டு, முகை மொட்டு. மேனி அப்படின்னாக்கா உடல். நெக்ஸ்ட்டு பாருங்கள். கம்பர் எழுதிய கம்பராமாயணம். தாது அப்படின்னா மகரந்தம், தாது மகரந்தம். போது மலர், முகைனா மொட்டு, போதுனா மலர். பொய்கை குளம், பொய்கை அப்படின்னாக்கா குளம். பூகம் அப்படின்னா கமுகம், அதாவது பாக்கு மரத்தை குறிக்கின்ற ஒரு சொல்லாக உள்ளது. இது நோட் பண்ணிக்கோங்க ஆஃபீஸர். ஸோ தாதுனா மகரந்தம், போது மலர், பொய்கை குளம், பூகம் அப்படின்னாக்கா கமுகம் அப்படின்ற பாக்கு மரத்தை குறிக்கின்ற ஒரு சொல்லாக உள்ளது. அடுத்தது பாரதிதாசன் எழுதிய விழுதும் வேறும். இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். திரள் அப்படின்னாக்கா வலிமை, திரள்னா வலிமை. மறவர் அப்படின்னாக்கா வீரர். ஓகேங்களா? ஸோ திரள் வலிமை, மறவர் அப்படின்னாக்கா வீரர். ஓகே ஆஃபீஸர், நம்ம 8th ஓல்டு செகண்ட் டேர்ம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது நமக்கு 8th ஓல்டு தேர்ட் டேர்ம். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திருக்குறள் தான் இருக்குது. இதில் பாருங்கள். வழக்கு அப்படின்னாக்கா நன்னெறி, வாழ்க்கை நெறி ரெண்டுமே குறிக்கும். ஓகேங்களா? வழக்கு அப்படின்னாக்கா நன்னெறி, வாழ்க்கை நெறி. அடுத்தது ஆன்ற அப்படின்னா உயர்ந்த, ஆன்ற உயர்ந்த. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நயன் அப்படின்னா நேர்மை, நன்றி அப்படின்னா உதவி. நயன்னா நேர்மை, நன்றினா உதவி. அடுத்து நகையுள்ளும் அப்படின்னாக்கா விளையாட்டாகவும், நகையுள்ளும் விளையாட்டாகவும். பாடறிவார் அப்படின்னாக்கா நெறியுடையார், பாடறிவார் நெறியுடையார். மாய்வது அப்படின்னாக்கா அழிவது. ஓகேங்களா? ஸோ மாய்வது அழிவது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். அறம் அப்படின்னாக்கா வாளை கூர்மையாக்கும் கருவி, அறம் அப்படின்னாக்கா வாளை கூர்மையாக்கும் கருவி. அடுத்து நண்புனா நட்பு, கேண்மைனால் நட்பு, நண்புனால் நட்பு. நயமில்ல தீங்கு இனிமையற்ற, நயமில்லை அப்படின்னாக்கா தீங்குன்னு சொல்லலாம், இனிமையற்றன்னு சொல்லலாம். அடுத்து கடை அப்படின்னாக்கா இழிவு. நகல் வல்லர் சிரித்து மகிழ்பவர். ஓகேங்களா? நகரல் அப்படின்னாலே சிரிக்கிறதுக்காக சொல்கிறது. அடுத்து மாயிறு ஞாலம். ஸோ ஞாலம்னாலே என்னது? உலகம். மாயிறு அப்படின்னாக்கா மிகப்பெரிய. ஓகேங்களா? ஸோ மாயிறு ஞாலம்னா மிகப்பெரிய உலகம். அடுத்து திரிந்தற்று அப்படின்னாக்கா திரிந்தது போன்றது. அடுத்தது ராமலிங்கடிகள் எழுதிய திருவருட்பா. அதில் பாருங்கள். பசியராது அப்படின்னா பசித்துயர் நீங்காது, பசியராது பசித்துயர் நீங்காது. அயர்ந்த களைப்புற்ற, நீடிய அப்படின்னாக்கா தீராத. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். வில்லிபுத்திரர் எழுதிய வில்லி பாரதம். வான் பெற்ற நதி அப்படின்னாக்கா கங்கை ஆறு வந்து குறிக்கின்றாங்க. அடுத்து துழாய் அலங்கல் அப்படின்னாக்கா துளசி மாலை. ஓகேங்களா? ஸோ துழாய் அலங்கல் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா துளசி மாலை. அதே மாதிரி பகழி அப்படின்னா அம்பு. ஓகேங்களா? பகழினா அம்பு. நெக்ஸ்ட்டு பாருங்கள். கலபம்னா சந்தனம், கலபம் சந்தனம். புயம்னா தோல், தை வந்து தொட்டு தடவி. ஊன் அப்படின்னா தசை, பகழி அப்படின்னாக்கா அம்பு. நெக்ஸ்ட்டு நாமம்னா பெயர். இருநிலம் அப்படின்னாக்கா பெரிய உலகம், இருநிலம் அப்படின்னாக்கா பெரிய உலகம் ஆகும். அடுத்து முடியரசனுடைய யார் கவிஞன் அப்படின்ற செயல் பகுதியில் சொற்பொருள் பாருங்கள். கைமாறு அப்படின்னா பயன், கைமாறு பயன். மாசற்ற குற்றமற்ற, மாசற்ற அப்படின்னா குற்றமற்ற. தேட்டையிட செல்வம் திரட்ட, தேட்டையிட அப்படின்னாக்கா செல்வம் திரட்ட. மீச்சி மேன்மை, மீச்சி அப்படின்னாக்கா மேன்மை. மாலை அப்படின்னாக்கா நீங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். குமரகுருபர் எழுதிய முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். இதில் என்ன சொற்பொருள் இருக்குன்னு பார்க்கலாம். மதி அப்படின்னாக்கா அறிவு. ஓகேங்களா? ஸோ மதினா அறிவு. அமுதக்கிரணம் குளிர்ச்சியான ஒளி, அமுதக்கிரணம் அப்படின்னாக்கா குளிர்ச்சியான ஒளி. உதயம் அப்படின்னா கதிரவன். ஸோ சூரியனை குறிப்பதற்கு
உதயம் என்ற வார்த்தையும் உள்ளது, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உதயம், கதிரவன், பருதி, வெய்யோன் இதெல்லாமே சூரியனை குறிக்கின்ற வேறு சொற்கள் ஆகும். மதுரம் இனிமை, மதுரம் அப்படின்னாக்கா இனிமை. நரவம்னா தேன். ஸோ மதுகரம் அப்படின்னாக்கா தேனை உண்ணுகின்ற வண்டு அப்படின்னு பார்த்தோம். கல்னாலும் தேன், மது அப்படின்னா தேன், நரவம்னா தேன். ஓகேங்களா? ஸோ மதுகரம்னா தேனை உண்டுகின்ற வண்டு. ஓகேங்களா? கல், மது, நரவம் இது மூணுமே நமக்கு தேனை குறிக்கின்ற வேறு சொற்கள் ஆகும். அடுத்து கழுவு துகளர், குற்றமற்றவர். சலதினா கடல். ஓகேங்களா? ஸோ இது நமக்கு புதுசாக இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கடலை குறிக்கின்ற வேறு சொல் என்ன அப்படின்னாக்கா சலதி. ஓகேங்களா? அடுத்து அழகியில் அப்படின்னாக்கா அளவில்லாத, அழகியில் அப்படின்னாக்கா அளவில்லாத. புவனம்னா உலகம், இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் புவினா உலகம் பார்த்தோம், ஞாலம்னா உலகம் பார்த்தோம். இப்போ புவனம்னாலும் உலகம் தான், நோட் பண்ணிக்கோங்க ஆஃபீஸர். மதலைனா குழந்தை தெரியும். அடுத்து பருதி புரி அப்படின்னாக்கா கதிரவன் வழிபட்ட இடம். ஓகேங்களா? வைத்தீஸ்வரன் கோயில் சொல்கிறாங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வைத்தீஸ்வரன் கோயிலை குறிப்பதற்கு பருதி புரி அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு குமரகுருபரர். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு பொருளை குறிக்கின்ற பல சொற்கள். ஸோ சோறு அப்படின்ற ஒரு பொருளை குறிப்பதற்கு நமக்கு பல சொற்கள் இருக்குது. என்னென்னு பாருங்கள். அடிசில்னாலும் சோறு, அமலைனாலும் சோறு, ஐனி சோறு, உண்டி சோறு, உணா சோறு, ஊன் அப்படின்னாக்கா சோறு, கூழ் சோறு, சொன்றி சோறு, துற்றி அப்படின்னாலும் சோறு தான். ஸோ பதம், பாத்து, பாலிதம், புகா, புழுக்கள், புற்கை, பொம்மல், மடை, மிசை, மிதவை, மூரல், வல்சி. ஸோ மிதவையெல்லாம் நம்ம என்னென்னு பார்த்துருப்போம்னாக்கா கப்பலை குறிக்கின்ற வேறு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இந்த மிதவை என்பது சோறு என்பதையும் குறிக்கின்ற ஒரு சொல்லாக உள்ளது. ஓகேங்களா? அடுத்து இங்கே பாருங்க, இப்போ நம்ம ஒரு பொருளை குறிக்கின்ற பல சொற்கள் பொருத்தலாமா? ஸோ மிகுதி, மிகுதி அப்படின்னாக்கா சாலை, தவ, நனி, கூர், கழி இதெல்லாமே மிகுதி அப்படின்றதுல வந்துடும். ஓகேங்களா? அப்போது மிகுதி என்ற ஒரு பொருளை குறிப்பதற்கு சாலை, தவ, நனி, கூர், கழி என்ற பல சொற்கள் உள்ளன. அடுத்தது பேசு. ஸோ பேசு அப்படின்னாக்கா என்ன வரும்? கூறு, விளம்பு, மொழி, இயம்பு, உரை அப்படின்ற பல சொற்கள் உண்டு. சரிங்களா? ஸோ பேசு என்பதற்கு கூறு, விளம்பு, மொழி, இயம்பு, உரை என்ற பல சொற்கள் உள்ளது. அடுத்தது சூரியனை குறிப்பதற்கு பாருங்க, ஞாயிறு, கதிரவன், பருதி, பகலவன், வெய்யோன். அடுத்தது உதயம் அப்படின்னாலும் நம்ம கதிரவன் சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ சூரியனை குறிப்பதற்கான பல சொற்கள் என்னென்ன இருக்குது? ஞாயிறு, கதிரவன், பருதி, பகலவன், வெய்யோன். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் குழந்தை. ஸோ குழந்தையை குறிப்பதற்கான பல சொற்கள் பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளை, குழவி, மகவு, செய். ஓகேங்களா? ஸோ குழந்தையை குறிப்பதற்கான பல சொற்கள் என்னென்ன? பிள்ளை, குழவி, மகவு, செய். அடுத்தது உலகம். உலகத்தை குறிப்பதற்கு உலகம் என்ற ஒரு பொருளை குறிக்கின்ற பல சொற்கள் அப்படின்னாக்கா புவினா உலகம், தரணினாலும் உலகம், நானிலம்னாலும் உலகம், பார்னாலும் உலகம், வையம்னாலும் உலகம். சரிங்களா? ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ தரணி உலகம், புவி உலகம், நானிலம் உலகம், பார் உலகம், வையம்னாலும் உலகம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு லெசன் முடிஞ்சு நமக்கு அங்கங்கே நிறைய இருக்கும், கண்டென்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே நமக்கு ஒரு பொருளை குறிக்கின்ற பல சொற்கள் அப்படின்றது நமக்கு கண்டென்ட் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அதுவும் மெயினாக இந்த சோறு அப்படின்றதுக்கு உள்ள வார்த்தைகள் எல்லாத்தையுமே நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா ஆஃபீஸர்? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஓகே, நம்ம 8th கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது 9th ஓல்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டோம் ஆஃபீஸர். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், வாழ்த்தில் தான் நமக்கு இனிமேல் ஸ்டார்ட் ஆகும் ஃபஸ்ட் டைம் பொறுத்த வரைக்கும். ஸோ கம்பர் எழுதிய வாழ்த்து பாடலில் சொற்பொருள் பார்க்கலாம். உளவாக்கல் அப்படின்னா உண்டாக்குதல், அதாவது படைத்தல் சொல்லலாம். அடுத்து நிலை பெற்றல் அப்படின்னாக்கா காத்தல், நீக்கல் அழித்தல், நீங்களா அப்படின்னா இடைவிடாது, அழகிலா அப்படின்னாக்கா அளவற்ற, அன்னவர் அத்தகைய, அன்னவர் அப்படின்னாக்கா அத்தகைய இறைவர், தலைவர்னாலும் இறைவர் தான் குறிக்கின்றது. சரண் அப்படின்னாக்கா அடைக்கலம். அடுத்து திருக்குறள். திருக்குறளில் பாருங்கள், அகழ்வாரை தோண்டுபவரை, இகழ்வார் இழிவுபடுத்துவோர், தலை அப்படின்னாக்கா சிறந்த பண்பு. பொறுத்தல் பொறுத்து கொள்ளுதல், இறப்பினை பிறர் செய்த துன்பத்தை மறத்தல் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ பொறுத்தல் அப்படின்னாக்கா பொறுத்து கொள்ளுதல், இறப்பினை அப்படின்னாக்கா பிறர் செய்த துன்பத்தை குறிப்பது. அடுத்தது இன்மைனா வறுமை. ஸோ வன்மைனாலும் வறுமை, இன்மைனாலும் வறுமை. ஓகேங்களா? ஒராள் அப்படின்னாக்கா நீக்குதல், தவிர்த்தல் என்ற மீனிங்கை குறிக்கும். மடவார் அறிவற்றார். மடவார் அப்படின்னாக்கா அறிவில்லாதவங்க, அதாவது பேதையாரை குறிப்பது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள்,
நிறைனா சால்பு, நிறை அப்படின்னாக்கா சால்பு என்ற மீனிங் குறிக்கும். ஒருத்தாரை தண்டித்தவரை, ஒன்றாக ஒரு பொருட்டாக, பொதிந்து வைப்பர் மனதில் வைத்து கொள்வர். பொன்றும் துணையும் உலகம் உள்ளவரை, பொன்றும் துணை அப்படின்னாக்கா உலகம் உள்ளவரை. அடுத்தது திறனல்ல அப்படின்னாக்கா செய்யத்தகாத, திறனல்ல அப்படின்னாக்கா செய்யத்தகாத. நூனுந்து துன்பத்துக்கு வருந்தி. மிகுதியான் மனச்செருக்கால், மிக்கவை தீமை, தகுதியான் அப்படின்னாக்கா பொறுமையால். ஓகேங்களா? ஸோ மிகுதியான் அப்படின்னாக்கா மனச்செருக்கால், மிக்கவை அப்படின்னாக்கா தீமை, தகுதியான் அப்படின்னாக்கா பொறுமையால். ஸோ துறந்தார் அப்படின்னாக்கா பற்றினை விட்டவர், துறந்தார் அப்படின்னாக்கா பற்றினை விட்டவர். இறந்தார் அப்படின்னாக்கா வரம்பு கடந்தவர். இன்னா தீய, இன்னா அப்படின்னாக்கா தீய. நோர்கீர்ப்பவர் அப்படின்னாக்கா பொறுப்பவர் ஆவார். ஓகேங்களா? ஸோ நோற்பார் அப்படின்னாக்கா நோன்பு மேற்கொள்பவர், நோற்பார் அப்படின்னாக்கா நோன்பு மேற்கொள்பவர் வந்து குறிக்கும். இன்னா சொல் அப்படின்னாக்கா தீய சொல். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்க, ஆவி அப்படின்னாக்கா உயிரெழுத்தை குறிப்பதாக வந்து அமைந்துள்ளது. இந்த பாடல் வரியில் உள்ள வச்சு கொடுத்துருக்காங்க. இடமை இடையினம், மிடருனா கழுத்து. ஓகேங்களா? மிடருனா கழுத்து, மென்மை மெல்லினம், உரம் அப்படின்றது மார்பு பகுதி குறிக்கின்றது. அங்காப்பு அப்படின்னா வாயை திறத்தல். இது மிகவும் முக்கியமான ஒரு வினா. ஓகேங்களா? ஸோ நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அங்காப்பு அப்படின்னாக்கா வாயை திறத்தல். ஓகேங்களா? அங்காப்பு வாயை திறத்தல், நோட் பண்ணிக்கோங்க. நா அப்படின்னாக்கா நாக்கு, அன்னம்னா மேல்வாய் பகுதி. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, காரியாசன் எழுதிய சிறுபஞ்ச மூலம். இதில் சொற்பொருள் பாருங்க. கண்ணோட்டம் இரக்கம் கொள்ளுதல், கண்ணோட்டம் அப்படின்னாக்கா இரக்கம் கொள்ளுதல். என் வனப்பு ஆராய்ச்சிக்கு அழகு. ஸோ வனப்பு அப்படின்னாலே என்ன அப்படின்னாக்கா அழகு என்ற மீனிங்கை குறிக்கும். இது இருக்குங்களா? வனப்புனாலே அழகு. கிளர்வேந்தன் அப்படின்னாக்கா புகழுக்குரிய அரசன். வாட்டான் அப்படின்னாக்கா வருத்த மாட்டான். ஓகேங்களா? ஸோ வாட்டான் அப்படின்னாக்கா என்ன மீனிங்? வருத்த மாட்டான் என்பது மீனிங் ஆகும். சரிங்களா? அடுத்தது பாருங்க, பாஞ்சாலி சபதம், பாரதியார் எழுதிய பாஞ்சாலி சபதம். இதில் சொற்பொருள் பாருங்க. எம்பி அப்படின்னாக்கா என் தம்பி, எம்பி அப்படின்னாக்கா என் தம்பி. மடப்பிடி அப்படின்றது பாஞ்சாலியை குறிக்கும். சரிங்களா? மடப்பிடினா பாஞ்சாலி. அடுத்தது கலிக்க மகிழ, கோமான் அப்படின்னாக்கா அரசன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து யாரை குறிக்கின்ற அப்படின்னாக்கா திருதராஷ்டிரனை குறிக்கின்றது. அடுத்து நுந்தை அப்படின்னாக்கா நுண் தந்தை. ஸோ எம்பினா என் தம்பி, நுந்தை அப்படின்னாக்கா நுண் தந்தை. ஓகேங்களா? அடவினா காடு, அடவினா காடு. தடந்தோல் அப்படின்னாக்கா வலியத்தோல். ஓகேங்களா? ஸோ தடந்தோல் அப்படின்னாக்கா வலியத்தோல். மணிநகர் அப்படின்னாக்கா அழகிய நகரம். மருங்கு பக்கம், மருங்கு அப்படின்னாக்கா என்ன மீனிங்? பக்கம் அப்படின்ற மீனிங் கொடுக்கும். அடுத்தது கோலமுறு அப்படின்னாக்கா அழகு மிக்க, கோலமுறு அழகு மிக்க. செறிந்து அடர்ந்து. கா அப்படின்னாக்கா காடு. சரிங்களா? ஸோ கானா காடை குறிக்கின்ற ஒரு சொல்லாகும். குலவு விளங்கும். ஞாலம் உலகம். தரணி உலகம், புவி உலகம், ஞாலம் உலகம், வையம்னாலும் உலகம் தான். ஓகேங்களா? ஸோ பன்னவர்னா தேவர். ஓகேங்களா? பன்னவர் தேவர். அறம்பெயர் அப்படின்னாக்கா தேவ மகளிர். ஞானம் அறிவு. புண்மை அப்படின்னாக்கா நெறி பிறழ்ந்த செயல்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, வீறு வலிமை. ஓகேங்களா? ஸோ வீறு அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா வலிமை என்ற மீனிங் குடிக்கும். அடுத்து சதுரங்க சேனை அப்படின்னாக்கா 4 வகை படை. மதுர மொழி இனிய மொழி, மதுர மொழி அப்படின்னாக்கா இனிய மொழி. குசலங்கள் பேசி அப்படின்னாக்கா நலன் கேட்டு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, பரஞ்சோதி முனிவர் எழுதிய திருவிளையாட புராணம். இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சொற்பொருள். வையை நாடவன் அப்படின்னாக்கா பாண்டியனை குறிக்கின்றது. வையை நாடவன் அப்படின்னாக்கா பாண்டியனை குறிக்கின்றது. உய்ய பிழைக்க. இறந்து செப்பினான் அப்படின்னாக்கா பணிந்து வேண்டினான். தென்னவன் குலதெய்வம் அப்படின்னாக்கா சொக்கநாதன் என்கின்ற சுந்தரபாண்டியனை குறிக்கின்றது. இன்னல்னா துன்பம். ஓகேங்களா? இன்னல் அப்படின்னாக்கா துன்பம். நல்கினார் அளித்தார், நல்கினார் அப்படின்னாக்கா அளித்தார். இறைஞ்சு பணிந்து, இறைஞ்சு அப்படின்னாக்கா பணிந்து. அடுத்தது பாருங்க, அலக்கீழ் கேள்வியார் அப்படின்னாக்கா அளவற்ற நூல் அறிவினர். சிரம் துளக்கி அப்படின்னாக்கா தலை அசைத்து. ஸோ சிரம்னாலே என்ன மீனிங் அப்படின்னாக்கா தலை. ஓகேங்களா? இந்த சிரம்னாலே என்ன அப்படின்னாக்கா தலை என்ற மீனிங் குறிக்கும். மீனவன் அப்படின்னாக்கா மீன் கொடியை உடைய பாண்டியனை குறிக்கும். விபுதர் அப்படின்னாக்கா புலவர். விபுதர் புலவர். தூங்கிய தொங்கிய. பொற்கிழி அப்படின்னாக்கா பொன் முடிப்பு. நம்பி தருமி. புறம்பு அப்படின்னாக்கா வெளியில். அடுத்தது பையூல் அப்படின்னாக்கா வருத்தம். பனவன் அந்தணன்.
கண்டம் கழுத்து. ஸோ மிடர்னா கழுத்துன்னு பார்த்தோம், அதே மாதிரி கண்டம்னாலும் கழுத்து தான். வழு பாடல் அப்படின்னாக்கா குற்றமுள்ள பாடல். அடுத்தது பாருங்கள், ஆறு அவை புலவர்கள் நிறைந்த அவை. கிளத்தினேன் அப்படின்னா சொன்னேன். சீரணி அப்படின்னாக்கா புகழ் வாய்ந்த. இதெல்லாம் ஜஸ்ட் அப்படியே படிச்சுக்கோங்க. வேணி அப்படின்னா செஞ்சடை. ஓகேங்களா, வேணி அப்படின்னாக்கா செஞ்சடை. ஓரான் உணரான். அற்குற்ற இலை இருளை ஒத்த. ஓகேங்களா, ஸோ அற்குற்ற அப்படின்றது அல்கு குற்றல் உற்ற அப்படின்ற மாதிரி பிரிக்கலாம். ஸோ அல்குனா இரவு. ஓகேங்களா, குழல்னா கூந்தல். அல்கு இரவு, குழல் கூந்தல். நாற்றம்னா நறுமணத்தை குறிக்கும் ஒரு சொல்லாகும். ஏத்தும் வணங்கும். அரவுநீர் சடையார் அப்படின்னா சிவபெருமானை குறிக்கின்றது. சரிங்களா, ஸோ அரவுநீர் சடையார் அப்படின்னாக்கா சிவபெருமானை குறிக்கின்றது. ஞான பூங்கோதை உமையம்மை. வெறுவிலான் அப்படின்னா அச்சமற்ற நக்கீரனை குறிக்கின்றது. சலம்னா மனம் உறுதி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கற்றவார் சடையான். ஸோ சடையான் வந்தாலே யார் அப்படின்னாக்கா சிவபெருமான் தான். உம்பரார் பதி அப்படின்னாக்கா தேவர் தலைவன் இந்திரனை வந்து குறிக்கின்றது. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நுதல் விழி நெற்றிக்கண். பொற்பங்கயத்தடம். ஓகேங்களா, ஸோ பொற்பங்கயத்தடம் அப்படின்னாக்கா பொற்றாமரை குளம். நாவலன் புலவர். ஓகேங்களா, நாவலன்னா புலவர். கரந்தான் மறைந்தான். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தாச்சு. அதாவது வந்து ஆழி, ஆர்களி, முன்னீர், வாரணம், பவ்வம், பறவை, புணர் இது எல்லாமே நமக்கு கடலை குறிக்கின்ற வேறு சொற்கள். அப்போ கடல் என்ற ஒரு பொருளை குறிக்கும் பல சொற்கள் என்னென்ன இருக்குது? ஆழி, ஆர்களி, முன்னீர், வாரணம், பவ்வம், பறவை. பறவைனாலும் கடல் தான். புணரி அப்படின்னாலும் கடல் தான். ஓகேங்களா, அதே மாதிரி மரக்கலம். ஓகேங்களா, மரக்கலத்துக்கு வந்து நிறைய பெயர்கள் இருக்குது. கப்பல், களம், கட்டுமரம், நாவாய், படகு, பரிசில், புனை, தோணி, தெப்பம், திமில், அம்பி, வங்கம், மிதவை, பக்ரி, ஓடம் இதெல்லாமே நமக்கு மரக்கலத்துக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் ஆகும். சரிங்களா, அதான் இத்தனை டைப்ஸில் வந்து மரக்கலங்கள் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ பெரிய களம் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா நாவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா, ஓகே ஆஃபீஸர், நம்ம 9th ஓல்டு ஃபஸ்ட் டேர்ம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது இது நமக்கு 9th ஓல்டு செகண்ட் டேர்ம். இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு திருக்குறள் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பாருங்கள், செவிச்செல்வம், கேள்வி செல்வம். செவிச்செல்வம், கேள்வி செல்வம். தலை அப்படின்னாக்கா முதன்மை. அடுத்தது பொழுது, ஈயப்படும், அளிக்கப்படும். அவி உணவு, தேவர்களுக்கு வேள்வியின் பொழுது கொடுக்கப்படுகின்ற உணவுன்னு சொல்லுவாங்க. ஆன்றோர் அப்படின்னாக்கா கல்வி, கேள்வி, பண்பு ஆகியவற்றில் சிறந்தவர் தான் ஆன்றோர் சொல்லுவாங்க. ஒப்பர் அப்படின்னாக்கா ஒப்பாவர். அடுத்து பாருங்கள், ஒர்க்கம் அப்படின்னாக்கா தளர்ச்சி. ஒர்க்கம்னா தளர்ச்சி. ஊன்றுகோல், அற்றே, போன்றதே. எனைத்தானும், எவ்வளவு சிறிதாயினும். எனைத்தானும் அப்படின்னாக்கா எவ்வளவு சிறிதாயினும். அனைத்தானும், கேட்ட அளவிற்கு. ஆன்ற அப்படின்னாக்கா நிறைந்த. பிழைத்துணர்ந்தும், தவறாக உணர்ந்திருந்தாலும். பேதைமை, அறியாமையின் பார்ப்பட்ட தீய சொற்கள். இழைத்துணர்ந்து, நுட்பமாக ஆராய்ந்து. ஈண்டிய அப்படின்னாக்கா ஆய்ந்தறிந்த. ஸோ தகையவே அப்படின்னாக்கா தன்மையதே. தோற்கப்படாத, துளைக்கப்படாத. நுணங்கிய, நுட்பமாகிய. நுணங்கிய அப்படின்னாக்கா நுட்பமாகிய. வணங்கிய அப்படின்னாக்கா பணிவான. வாயுணரின் மக்கள், வாய்ச்சுவை மட்டுமே அறிந்தவர் தான் வாயுணரின் மக்கள் சொல்லுவாங்க. அவியினும் அப்படின்னாக்கா இறந்தாலும். நெக்ஸ்ட் பாருங்க, இன்பம். சுரதா அவர்கள் எழுதிய இன்பம். இதில் சொற்பொருள் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இசைப்பட அப்படின்னாக்கா புகழுடன். கயவர் அப்படின்னாக்கா கீழ்குணம் உடையோர். ஓகேங்களா, கயவர் அப்படின்னாக்கா கீழ்குணம் உடையோர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், முத்தொள்ளாயிரம். உய்மின், பிழைத்து கொள்ளுங்கள். மல்லல், வளமை. மல்லல்னா வளமை. வல்னா நெருக்கம். விசும்பு, வானம். ஓகேங்களா, ஸோ விசும்பு அப்படின்னாக்கா வானம் என்ற பொருளை குறிக்கும். புறவு அப்படின்னா புறாவை குறிக்கின்ற ஒரு சொல். நிறைனா எடை. ஈர்த்து, அறுத்து. துளை, துலாக்கோல், அதை தராசை குறிப்பது. நிறைனா ஒழுக்கம். ஓகேங்களா, ஸோ நிறை அப்படின்னாக்கா ஒழுக்கம். வன்கண், வீரத்தன்மை. மேனி அப்படின்னாக்கா உடல். மறுப்பு அப்படின்னா தந்தம். மறுப்புனா தந்தம். ஊசி, எழுத்தாணி. மரம்னா வீரம். ஓகேங்களா, கனல், நெருப்பு. திருத்தக்க அப்படின்னாக்கா செல்வம் நிலைத்த. வையகம்னா உலகம். புவி, ஞாலம், வையகம், தரணி இதெல்லாமே உலகத்தை குறிக்கின்ற வேறு சொற்கள் ஆகும். மொய் இலை அப்படின்னாக்கா நெருங்கி அமைந்த இலை. மாறன் அப்படின்னால யாரை குறிக்கும்? பாண்டிய மன்னனை குறிக்கும். மாறன்னா பாண்டிய மன்னன். களிறுனா ஆண் யானை, பிடினா பெண் யானை. சரிங்களா, களிறு ஆண் யானை, பிடி பெண் யானை.
நெக்ஸ்ட்டு பாருங்கள், கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார் எழுதினது. இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். தீயின்வாய் அப்படின்னா நெருப்பில், சிந்தை எண்ணம், இதை நோட் பண்ணிக்கோங்க. கூரை அப்படின்னா மிக, நவ்வினா மான், இதை நோட் பண்ணிக்கோங்க. முகில் மேகம், சரிங்களா, முகில் மேகம், மதி நிலவு, உகு அப்படின்னாக்கா சொரிந்த பொழிந்த, புனல் அப்படின்னாக்கா நீர், ஓகேங்களா. ஸோ மேகத்தை குறிக்கின்ற சொல் வந்து முகில், மதினா நிலவு, மதினா நிலவையும் குறிக்கும். அப்புறம் அறிவு, ஓகேங்களா, மதினா நிலவு, அறிவு ரெண்டுமே வரும். புனல்னா நீர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், உமர் கய்யம் பாடல்கள். இதில் என்ன சொற்பொருள் இருக்குன்னு பார்க்கலாம். பகர்வது அப்படின்னாக்கா சொல்வது, தெளிவீரே தெளியுங்கள், தூவா நுகராத, அகன்று அப்படின்னாக்கா விலகி, ஆழினா கடல், ஓகேங்களா. ஸோ ஆழி அப்படின்னாக்கா என்ன மீனிங், கடல் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் இருக்குது. நெக்ஸ்ட்டு மணிமேகலை சீத்தலை சாத்தனார் எழுதினது. இதில் என்ன சொற்பொருள் இருக்குன்னு பாருங்கள். ஆயம் அப்படின்னாக்கா தோழியர் கூட்டம், ஓகேங்களா. ஆயம்னா தோழியர் கூட்டம். அடுத்தது ஆசனம்னா இருக்கை, ஆசனம் இருக்கை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தொலைவில்லை, சொல் சோர்வின்மை, யாக்கைனா உடம்பு, ஓகேங்களா. ஸோ மேனி அப்படின்னாக்கா உடல் பார்த்தோம், ஓகேங்களா. மேனி அப்படின்னா உடல், அதே மாதிரி யாக்கைனா உடம்பு, பிணி நோய் அப்படின்னாக்கா நீங்காத நோய். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேதைமை அப்படின்னாக்கா அறியாமை, ஓகேங்களா. செய்கை அப்படின்னாக்கா இருவினை, உணர்வு அப்படின்னாக்கா அறிவியல் சிந்தனை, நல்லெண்ணம் அப்படின்ற ஒரு மீனிங் கூட இருக்குது. அருணா உருவமற்றது, உருனா வடிவம், அருணா உருவமற்றது, உருனா வந்து அது வந்து ஒரு வடிவமாகவே இருக்கும். வாயில் அப்படின்னாக்கா ஐம்பொறிகள், ஓகேங்களா. வாயில்னா ஐம்பொறிகள். ஊறு புலன்களின் இயல்பு, நுகர்வு அப்படின்னாக்கா இன்ப துன்ப நுகர்ச்சி, வேட்கைனா விருப்பம், பவம் பயன் நோக்கிய செயல், தோற்றம்னா பிறப்பு. அடுத்து பெரும்பேறு அப்படின்னாக்கா வீடு பேரு, கோடுனா கொம்பு, இதை நோட் பண்ணிக்கோங்க. கோடு கொம்பு. அடுத்து அழகில்லை அளவற்ற, தொக்க விலங்கு, விலங்கு தொகுதின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ களவுனா திருட்டு, காமத்தி காமம் எனும் கொடிய விருப்பம். அடுத்தது உலையா உடம்பு, தளராத உடல், குரலை அப்படின்னாக்கா புறம் பேசுதல். வெக்கல் பெரு விருப்பம், வெகுழல்னா கடுஞ்சினம் கொள்ளுதல், பொல்லா காட்சி அப்படின்னாக்கா மாய தோற்றம். சீலம்னா ஒழுக்கம், தானம்னா கொடை. புரைத்தீர் அப்படின்னாக்கா குற்றம் நீங்கிய. கேன்மீன் கேளுங்கள், கேன்மீன் அப்படின்னாக்கா கேளுங்கள். உய்மீன் போற்றுங்கள், அதாவது நற்கதி அடையுங்கள் அப்படின்ற மீனிங் இருக்குது. உரைதல்னா தங்குதல், கூற்றுனா யமன், மாசில் குற்றமற்ற, மாசில்லாத குற்றமற்ற, தொழுது வணங்கி, புக்கு புகுந்து, இடர் அப்படின்னாலே வந்து இன்னல் துன்பம் அந்த மாதிரி வந்து மீனிங் வரும். ஓகே ஆஃபீஸர், இப்போ நம்ம 9th ஓல்டு 3rd டேர்ம் வந்து பார்க்க போகிறோம். 2nd டேர்ம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதில் பாருங்கள், திருக்குறள் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. கடன் அப்படின்னாக்கா கடமை, கடன்னா கடமை. சான்றோர் நல்ல குணங்கள் நிறைந்தவர், சான்றோர்னா நல்ல குணம் நிறைந்தவர். நாணம், ஒப்புரவுனா உதவுதல். கண்ணோட்டம் இரக்கம் கொள்ளுதல். வாய்மைனா உண்மை, ஓகேங்களா. ஸோ வாய்மை உண்மை. சால்பு அப்படின்னாக்கா சான்றாண்மை. ஆற்றுவார் செய்பவர், ஆற்றல் வலிமை. மாற்றார்னா பகைவர், இதை நோட் பண்ணிக்கோங்க. மாற்றார் அப்படின்னாக்கா பகைவர். அடுத்து துளையல்லார் அப்படின்னாக்கா ஆற்றலில் குறைந்தவர். கட்டளைனா உரைக்கல். இன்னா அப்படின்னாக்கா தீங்கு, ஓகேங்களா. இன்னானா தீங்கு, இனியனா நன்மை. செய்யாக்கால் செய்யாவிடத்து. இன்மை வறுமை. ஸோ வன்மைனாலும் வறுமை, இன்மைனாலும் வறுமை. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. இழிவன்று இழிவானதன்று. திண்மைனா வலிமை, சரிங்களா. இந்த திண்மை, இந்த 3 சொல்லினா வந்தாக்கா அது வந்து வலிமையை குறிக்கும், ஓகேங்களா. அடுத்து ஊழி அப்படின்னா உலகம், ஊழினா உலகம். அப்போ உலகத்தை குறிப்பதற்கு தரணி, புவி, வையம், பார் அப்படின்றது உலகத்தை குறிக்கும். ஊழி என்பது உலகத்தை குறிக்கும். ஆழினா கடல். ஸோ இருநிலம் அப்படின்னாக்கா பெரிய நிலம். பொறை அப்படின்னாக்கா சுமை. புக் பேக்கில் பாருங்கள், இன்மை அப்படின்னாக்கா வறுமை, ஓகேங்களா. திண்மைனா வலிமை. ஆழி கடல். நோன்மை அப்படின்னாக்கா தவம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ராமலிங்கனார் அவருடைய பெண்மை அப்படின்ற செயல் பகுதி. இதில் சொற்பொருள் என்ன இருக்குன்னு பாருங்கள். உறுதி உள உறுதி, சகிப்புத்தன்மை, பொறுத்து கொள்ளுதல், சொரூபம் வடிவம். தரணினாலும் உலகம்தான், ஓகேங்களா. ஸோ தரணி உலகம், தரணினா உலகம், ஞாலம்னாலும் உலகம், புவி உலகம், வையம் உலகம், பார்
உலகம், இது வையம் சொல்லலாம், வையகம் சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது தாரம்னா மனையாள், சேவை தொண்டு, அயலார் அப்படின்னா உறவல்லாதோர். ஸோ நம்ம வந்து இந்த ஒரு பொருள் குறித்த பல சொற்கள்லாம் வீடியோ போட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ அழகு என்பது வந்து பொலிவு, எழில், வனப்பு அப்படின்ற மாதிரி வந்து பல சொற்கள் வந்து குறிக்கும். இரக்கம் என்ற பொருள் தரும் பல சொற்கள் அருள், பரிவு, கருணை. கிளி அப்படின்னாக்கா தத்தை, சுகம், கிள்ளை. மலை, மலையை குறிக்கின்ற வேறு சொற்கள் வெற்பு, சிலம்பு, பொறுப்பு. கதிரவனை குறிக்கின்ற வேறு சொற்கள் ஆதவன், பகலவன், ஞாயிறு, பரிதி. இந்த மாதிரி நமக்கு நிறைய இருக்குது. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், H.A. கிருஷ்ணருடைய ரச்சனை யாத்திரிகம். இதில் என்ன சொற்பொருள் இருக்குன்னு பாருங்கள். ஈண்டு, இவ்விடம், புகழ்வது, சொல்வது. புகழ்வது அப்படின்னாக்கா சொல்வது. காண்டகு அப்படின்னாக்கா காணத்தக்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், செற்றம்னா சினம். இது நோட் பண்ணிக்கோங்க. செற்றம் சினம். குருசு சிலுவை. சொற்ற சொன்ன. துலக்கம் விளக்கம். சுருதி முதல் மறை முதல்வராகிய இயேசுநாதரை குறிக்கின்றது. அடுத்து சதைப்புண்டு சிதைக்கப்பட்டு பன்னறிய சொல்லுதற்கரிய பலபாடு அப்படின்னாக்கா பல துன்பம். இரும்பொறை பெரும் பொறுமை. வித்தகன் அப்படின்னாக்கா ஆண்டவர். ஓகேங்களா? ஸோ வித்தகன்னா ஆண்டவனை குறிக்கின்றது. தொழும்பர் அடியார். இதை நோட் பண்ணிக்கோங்க. தொழும்பர்னா அடியார். இசை பெறுதல் புகழ் பெறுதல். இசை பெறுதல் புகழ் பெறுதல். துஞ்சினவர் அப்படின்னாக்கா உறங்கியவர். கீண்டு பிளந்து. இருப்பு முலை ஆணியின் நுனி. வதைப்புண்டு துன்பம் அடைந்து. மாண்டுபடும் பொழுது இறக்கும் நிலையில். இரட்சகர் அப்படின்னாக்கா காப்பவர். இதை நோட் பண்ணிக்கோங்க. இரட்சகர்னா காப்பவர். அடுத்தது மன்றாடும் மிக வேண்டுதல். ஆகடியம்னா ஏளனம். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஆகடியம் அப்படின்னாக்கா ஏளனம் ஆகும். சரிங்களா? ஸோ புக் பேக்லேயே சொல்லும் பொருள் பாருங்க. குருசு சிலுவை. தொழும்பார் அடியர். ஆகடியம் ஏளனம். செற்றம்னா சினம். அலை என்பதன் பொருள் என்ன அப்படின்னாக்கா புற்று. ஓகேங்களா? அலைனா புற்று. நெக்ஸ்ட்டு பாருங்கள், புறநானூறு. நிகழ்ச்சி அப்படின்னாக்கா நிழல் செய்த. நடுநாள் யாமம் நள்ளிரவு. துஞ்சான் அப்படின்னாக்கா துயிலான். மானா விலங்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. மா அப்படின்னா விலங்கு. கல்லா கல்வேறிவில்லாத. நாழி அப்படின்னாக்கா அளவு பெயர். நாழி அப்படின்னாக்கா அளவு பெயர். ஈதல்னா கொடுத்தல். ஈதல் கொடுத்தல். துய்ப்போம் நுகர்வோம். தப்புன்னு அப்படின்னாக்கா இழக்க. நெக்ஸ்ட்டு குறுந்தொகை பாடலில் சொற்பொருள் வருங்க. நீர் அப்படின்னா கடலை குறிக்கின்றது. கருங்கோல் கருமை நிறமுடைய கொம்பு. உயர்ந்தன்று உயர்ந்தது. அளவின்று அளவினை உடையது. ஸோ உயர்ந்தன்றுனா உயர்ந்தது. இதை நோட் பண்ணிக்கோங்க ஆஃபீஸர். ஓகே ஆஃபீஸர், நாம் வந்து 6th ஓல்டுலேருந்து 9th ஓல்டு வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு இன்னும் பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னாக்கா 10th ஓல்டு மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னாக்கா மொத்தம் வந்து 10 இயல்கள் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா 10th ஓல்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு சொற்பொருள் அப்படின்றது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறையவே இருக்கும். ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு நான் இந்த 10th ஓல்டு மட்டும் தனியாக வந்து உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் இந்த 6th ஓல்டுலேருந்து 9th ஓல்டு வரைக்கும் உள்ளதை ஃபுல்லாக தரவாக பார்த்துருங்க. நான் உங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு இந்த 10th ஓல்டில் உள்ள வீடியோ, அதாவது கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஒரே வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.